ஹீரோக்கு இப்பதான் எல்லா உண்மையும் தெரியுது. இருந்தாலும் இப்போதைக்கு இவனை சமாளிச்சுட்டு வெளியே போகணும் இல்லையா? ஸோ நான் என் அம்மாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தோடனே இப்போ நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா ஹீரோ உடம்புல இருக்குது ஹீரோயின், ஹீரோயின் உடம்புல இருக்குது ஹீரோ. ஸோ அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் சரி ஓகே, ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இருந்திருப்பான். பட் ஒரு கிழவன் தெரிஞ்சுதான் கண்டிப்பா நான் உன்னை விட்டுக்கவே மாட்டேன், இப்படி ஒரு கல்யாணத்தை நான் பண்ண விட்டுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு இப்படி விட்டுட்டோமேன்ட்டு. சரி இப்போ அதெல்லாம் மேட்ச் கிடையாது, ஃபர்ஸ்ட் இது எப்படி நடந்துச்சு, இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்னன்னா எந்த டேட்ல பிறந்தீங்க, உங்க ராசி என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் பாக்குறாங்க. எதுவுமே சூஸ் ஆகல. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் லேடி எல்லாம் போய் பாக்குறாங்க. ஹீரோக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணல. அதுக்கப்புறம் என்னன்னா மேபி நம்ம கையை பிடிச்சி அப்படியே கண்ணெல்லாம் மூடி யோசிச்சா மேபி மாற சான்ஸ் இருக்குன்ட்டு அதையும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயின் டக்குன்னு என்ன பண்ணிட்டா, ஹீரோ ஹக் பண்ணிட்டா. ஒருவேளை பிசிக்கல் டச் எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம மாறலாமா அப்படின்ட்டு. இந்த டைம்ல ஹீரோ லைட்டா ஸ்லிப் ஆகுறான். இருந்தாலுமே அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அப்ப நம்ம நைட் டைம்ல தானே சேஞ்ச் ஆனோம், ஒருவேளை நைட் வரைக்கும் காத்திருக்கலாமா அப்படின்னு நைட் வரைக்கும் வெயிட் பண்ணியும் பாக்குறாங்க. எந்த மூமெண்ட்டும் நடக்கிற மாதிரி தெரியல. சரி ஓகே, இதுக்கு மேல என்ன பண்ணன்னு தெரியல, கடவுள் விட்ட வழிதான், இன்னைக்கு பொழப்ப பாப்போம் அப்படின்னு 2 பேரும் தனித்தனியா போகலான்னு பாக்குறப்ப கரெக்டா காடு ஓடி வந்து இப்ப ஹீரோ தானே, ஸோ ஹீரோட உடம்புல இருக்க ஹீரோயின்ட்டு அவன் பாட்டுக்கு நீங்க வாங்க, வந்து அரண்மனைக்கு வாங்க, அங்க பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அம்மா சாப்பிட மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்ல அவளுக்கு ஒன்றும் புரியல. இங்க ஹீரோ நின்று முழிக்கிறான். ஐயோ இவகிட்ட இந்த உண்மையை சொல்லலையே அப்படின்ட்டு அவளை தனியா கூட்டு போய் தான் ஒரு இளவரசன் அப்படிங்கறத சொல்லவும் அவளுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பேசிட்டு இருக்கீங்க, அப்ப நான் அரண்மனைக்கு போகணுமா, அரசர் இருப்பாரு, பேரரசி இருப்பாங்க, ராணி இருப்பாங்க அப்படின்ட்டு பயப்பட ஆரம்பிக்கிறான். நீ எதுவும் பயப்படாத, இப்போதைக்கு நீ அம்மாவெல்லாம் போய் பார்க்க வேணாம், அமைதியா இரு அப்படிங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க, உங்க அம்மா அது நாட்டோட பேரரசி சாப்பிடாம இருக்க சொல்றாங்க, நீங்க இப்படி அசால்ட்டா பேசுறீங்க அப்படின்ட்டு. அவ பொண்ணாச்சே, ஸோ இறக்க போனா ஆட்டோமேட்டிக்காவே வருது. இந்த ஹீரோலாம் ஐயோ அம்மா நீ சும்மா இரு, நீ போனா சொதப்பிடுவ, பேசாம நானும் பின்னாடியே வரேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அங்க வேலை பார்க்குற ஒரு பனிப்பெண் மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஹீரோ பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். அதுவும் எப்படின்னு சொல்லியிருப்பானா, கையை பின்னாடி கட்டிக்க நிமிந்து நிக்கணும் ஒரு இதுல அப்படின்ட்டு அந்த மாதிரியே தான் கூட்டிட்டு வர்றான். ஆனா ஹீரோயினா அங்க பேரரசியை பார்த்தோன்னா கை கால்லாம் நடுங்குது, பல உதறிக்கிட்டு இருக்கா. பின்னாடி அவன் சொல்ல சொன்னாலும் ஒரு கட்டத்துல அம்மா மன்னிச்சிருங்கம்மா நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு வேற கேட்கிறா. அவங்க அம்மாக்கு என்னன்னா, நேற்று நைட்டு நீ ஒரு பொண்ணு கூட போனல, அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவன் வந்து முழிக்கிறான், நம்ம யார் கூட போனோம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா, ஆஹா நம்ம ஹீரோயின் கூட போனோமோ, அதை பார்த்துதான் அவங்க சொல்றாங்களோ அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அது சாதாரண பொண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறா. பட் அப்பதான் பேரரசி நோட் பண்றாங்க, இந்த பொண்ணு யாரு, அரண்மனையில நான் உன்னை பார்த்ததே கிடையாது, நீ யாரு அப்படிங்க, நான் இப்பதான் புதுசா வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லி சமாளிக்கிறான். அப்படியா உன் பேர் என்ன அப்படிங்க, அது என் பேரு காங்ஷி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். பட் இதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா உட்காந்து டீட்டெயிலா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போதைக்கு மாறி போயிடுச்சு, வேற வழி இல்லை, நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் நான் யார்கிட்ட என்ன எப்படி பேசணும், லைஃப்ல யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீ எழுதி கொடு, அதே மாதிரி நானும் எழுதி கொடுக்குறேன் அப்படின்ட்டு 2 பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஆனா வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு என்னது இது புதுசா இளவரசர் ஒரு பணிப்பெண்ணை கூட்டு வந்தாரு, உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஈவன் கார்டுக்குமே ஏன் இளவரசர் இப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. கட் பண்ணா நாளைக்கு வேற வந்து இந்த இறுதி சடங்குலாம் நடக்குது இல்ல, அதுக்கு நீங்க போகணும், கரெக்டா பண்ணிருங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சிதான் அனுப்பி வைக்கிறா. நம்மளால எப்பவும் போல செவரேதி குதிச்சு வந்தா அங்க ஆல்ரெடி நம்ம ஹீரோயினோட அம்மா தம்பின்னு 2 பேருமே நிக்கிறாங்க. ஆக்சுவலா என்னன்னா இன்னைக்கு வந்திருப்பாங்க இவளை பார்த்துட்டு போலான்ட்டு, அதோட அவங்க அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ மகளை பார்க்கலான்னு வந்து பார்த்தா இவ வீட்லயே இல்லை இல்லையா. இப்போ என்னன்னா கேட்குறாங்க, எங்க தாண்டி போய் தொலைஞ்ச அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்து ஹெமின்ஸோ தான் போனேன், கொஞ்சம் மருத்துவ வேலைலாம் இருந்துச்சா அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ எப்படியே சமாளிச்சிட்டான். அதோட இவ வந்து வரைஞ்சு கொடுத்து தெளிவா எழுதி கொடுத்துருக்கா நம்ம பொண்ணு, இவங்க யாரு, இவன் யாரு, எப்படி பேசுவான் வைப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எழுதி கொடுத்தனால ஓரளவு ஹீரோவுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டான். இப்ப ஹீரோயின் அம்மா என்ன பண்றாங்கன்னா தன் பொண்ணுன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதோட அப்பதான் அவனுக்கு ஒரு உண்மை தெரியுது, இவ வந்து ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணிக்க போறது தன் ஃபேமிலி கிட்ட இருந்தே மறைச்சிருக்கா அப்படின்லாம். இதை கேட்கவும் இவனுக்கு வந்து இன்னும் கஷ்டமா இருக்கு, நம்ம விட்டுருக்க கூடாது, இவளை இப்படி விட்டுருக்கவே கூடாது அப்படின்னு அவன் ரொம்ப ரெக்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதோட ஹீரோயின் நம்ம என்ன பண்றாங்கன்னா, அவங்க இத்தனை நாளா கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருப்பாங்க போல, அதை எடுத்து கொடுத்து, இங்க பாருமா நான் இப்படி சொல்லக்கூடாது ஆனா சொல்றேன், ஒருவேளை உனக்கு என்னைக்காவது தோணும் இதை விட்டு போகணும், எங்கேயாவது போகணும்னு தோணுச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோமா, நீ தூரமா போய் சந்தோஷமா வாழு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணு தானே, எப்படி இருக்கும் அவங்களுக்கு, தான் பொண்ணு ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணி அவனும் கல்யாணமான அன்னைக்கே காலை வச்ச உடனே செத்தும் போயிட்டான், அப்புறம் இந்த பொண்ணு லைஃப்ல என்ன இருக்கு, ஸோ நீ வாழ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஹீரோயினுக்கு நல்லாவே, ஐ மீன் ஹீரோயின் உடம்புல இருக்க ஹீரோவால நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அவனே வந்து இல்லம்மா
நீங்க உங்களை பார்த்துக்கோங்க, நான் உங்களை பார்த்துக்கிறதுக்காக கண்டிப்பா இருப்பேன் அப்படின்ட்டு வாக்குலாம் கொடுத்துட்டு இருக்கான். பட் அப்படியே அங்க மூத்த அமைச்சர் இருக்காரு இல்லையா, அவரை காமிச்சா அவர் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா இவர் தான் அந்த அமைச்சரை குத்தியே கொலை பண்ணிருக்காரு. ஏன்னா அவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, மிரட்ட ஆரம்பிச்சிட்டான், இனிமே அவன் உயிரோட இருக்கக்கூடாதுன்ட்டு குத்தி கொலை பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஆனா தான் அப்பே மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்க கில்டங்னு எழுதி வச்சது எல்லாமே இந்த மகன்காரன் தான் போல. ஸோ சொல்றான், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நம்ம இதுல இருந்து ஈஸியா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம்ல அங்க அரசரை காமிச்சா அவர் பக்கத்துல அந்த மூலிகை இருக்கு இல்லையா, அது இன்னுமே எரிஞ்சிட்டே தான் இருக்கு. அது அரசர் ஸ்மெல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. இது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. அந்த டைம்ல ஹீரோயினும் இந்த அரண்மனையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு ஹீரோ எழுதி கொடுத்துருப்பானா, அதெல்லாம் பார்த்துட்டே வந்திருப்பான். இந்த ஸ்மெல் வந்தோன்னா அவளுக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு மூலிகை தான் எரிக்கிறாங்கன்ட்டு. ஆனா அந்த ஸ்மெல் பார்க்கவும் ஸ்மெல் பண்ண பண்ண ஏதோ தப்பா இருக்கு, இந்த மூலிகை கண்டிப்பா நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிறது மட்டும் அவளுக்கு எக்ஸாக்டா தெரியுது. ஸோ அங்க இருக்கவங்கள்ட்ட இது யாரோட ரூம் அப்படின்னு பார்க்க அப்புறம் தான் தெரியுது அது அரசரோட. இல்ல உள்ளுக்கு ஏதோ தப்பா இருக்கு, நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இளவரசர் இது வரைக்கும் இந்த பக்கம் வந்ததே கிடையாது, இப்ப இப்படி பேசுறதே அங்க விசித்திரமா தான் பாக்குறாங்க. அந்த டைம்ல அரசர் சவுண்டு கேட்டு வெளியே வேற வந்துட்டாரு. வந்தவர் என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்க, அவ டக்குன்னு உள்ளக்கு போய் அவ பாட்டுக்கு ஜன்னல்லாம் திறந்து விட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அரசர் கேட்கிறாரு, நீ என்ன பண்றேன்னு தெரியுதா உனக்கு அப்படிங்க. இல்ல அரசர், இது ரொம்ப தப்பா இருக்கு, இந்த மூலிகை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த மூலிகை நீங்க இப்படி எரிச்சு கதவே துறக்காம அதை நீங்க ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க மூச்சுக்குள்ளால போக போக உங்களுக்கு தான் அது ஆபத்தா முடியும். உங்களால உங்களோட உடம்பு சோர்வாயிரும், மேபி உடம்புல நிறைய ரேஷஸ் வரலாம், புண்ணெல்லாம் வரலாம் அப்படின்ட்டு இவனுக்கு இருக்க எல்லா சிம்டம்ஸையும் எக்ஸாக்டா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா அவரை பொறுத்த வரைக்கும் தன்னோட தம்பி தான் சொல்றது. சோ அது எப்படி எனக்கு இருக்கு எல்லாம் உனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி அப்படியே சந்தேகத்தோட பாக்குறாரு. இல்ல அரசரே, எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும், நான் படிச்சேன், அதனாலதான் சொல்றேன், இது என்ன வகையான மூலிகைன்னு எனக்கு தெரியல, ஆனா இது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. பட் இந்த இடத்துல அரசருக்கு தோணுது, சரி ஓகே இது வேணாம் அப்படின்ட்டு அந்த மூலிகையை அங்கேருந்தே எடுத்துட்டாரு. இந்த விஷயத்த அந்த நூக்லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க மூத்த அமைச்சர்கிட்ட சொல்றதுக்காக வர்றாங்க. அந்த டைம் தான் இந்த இறுதி சடங்குலாம் நடந்துட்டு இருக்கு. அங்கதானே ஹீரோவும் இருக்கான். அவன் பாக்குறான், இவன் எதுக்காக இங்கே வரா, இங்க மூத்த அமைச்சரை பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி தூரமா நடு பாத்துக்கிட்டு இருக்கான். பட் அவங்க சொல்றாங்க, இப்படி இளவரசர் கண்டுபிடிச்சிட்டாரு, மேபி அவருக்கு எதுவும் தெரிஞ்சிருக்குமோ, நம்ம மேல சந்தேகம் வந்துருமோ அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுறாங்க. இல்ல பயப்படாத, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இவங்க ரெண்டு பேர் பேசுறதே ஹீரோ ஒரு மாதிரி டவுட்ல தான் பாத்துட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா நைட் டைம்ல காட்டுறாங்க. அந்த இறந்து போன அமைச்சரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னும் கத்திட்டு இருக்காங்க, இன்னும் கொலகான பிடிக்கவே இல்லை, கில்டங்க பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு கத்த. கரெக்டா பார்த்தா அந்த கில்டங் இருக்கான் இல்லையா, அவன் நிக்கிறான். நமக்கே ஷாக்கா இருக்கும், ஒருவேளை ஹீரோயின் தான் மாஸ்க் எல்லாம் போட்டு வந்துட்டாலோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே இருக்கு. அப்படியே பார்த்துட்டு இருந்தவே டக்குன்னு தாவி போக ஆரம்பிச்சுட்டா. எல்லாரும் பார்த்துட்டாங்க, அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்த சண்டையில அவனோட நெஞ்சிலேயே அம்பு பாஞ்சு அங்கேயே விழுந்து செத்தே போயிட்டான் போல. இந்த விஷயம் அடுத்த நாள் ஊர் ஃபுல்லா பரவுது. இதை ஹீரோவும் கேள்விப்படுறான், அதே மாதிரி ஹீரோயினும் கேள்விப்படுறான். அவளுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. அப்படின்னா அங்க இறந்து போனது நம்ம ஹீரோயின்லாம் கிடையாது, வேற யாரோ. பட் இது இப்ப ஹீரோக்கு தெரியாது இல்லையா, அவன் கில்டங் செத்துட்டானா யாரா இருக்கும் அப்படின்ட்டு வேக வேகமா ஓடி அந்த பாடியை பாக்குறான். பார்த்துட்டு இதுதான் கில்டங்கா என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக் கொடுக்குறான். அதே டைம்ல ஒரு ஃபேக்கான கில்டங்க ரெடி பண்ணி அவனை சாகடிச்சதுக்கு காரணமே இந்த மூத்த அமைச்சரோட பையன் தான். ஏன்னா ஆல்ரெடி அவங்க அமைச்சரை கொண்டுட்டாங்க, கில்டங்னு எழுதி வச்சுட்டாங்க. இப்ப கில்டங்கு செத்து போயிட்டானா அதுக்கப்புறம் அதை யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க இல்லையா, மூத்த அமைச்சரோட கேஸை யாரும் எடுக்கவும் மாட்டாங்க. அதனாலதான் இப்படி பண்ணியிருப்பாங்க. ஆனா இது ஃபேக்குன்னு சொல்லி ஹீரோயினுக்கு தெரியும் இல்லையா, அதோட அவளுக்கு நல்லா தெரியும் இப்ப இந்த பாடியை எடுக்கிறதுக்கு மேபி இல்லாட்டி பாடியை பார்க்கவாது யாராச்சும் வருவாங்க, அவங்கதான் அந்த அமைச்சரோட சாவுக்கு காரணமா இருக்கணும், அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ பாட்டுக்கு அரண்மனையை விட்டு வெளியே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே டைம்ல பிளாக் கலர் சூட் போட்டுட்டு யாரோ வர்றாங்க, அதை நோண்டவும் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட, அந்த ஆளு இவ கூட சண்டை போட அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பயங்கரமான சண்டையில இருக்கப்பதான் ரெண்டு பேருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. ஸோ ஃபேஸ் காட்டிக்கல. சடனா சண்டையில ரெண்டு பேரோட மாஸ்க்குமே கலருது. யாருன்னு பார்த்தா இந்த பக்கம் நிக்கிறது ஹீரோ, இந்த பக்கம் நிக்கிறது ஹீரோயின். அவங்களாலே நம்ப முடியல. செம்ம ஷாக்கோட ஹீரோயின் பாக்குறா, ஹீரோ இங்கே வந்திருக்கானா, அப்ப உனக்கு எல்லா உண்மையும் தெரியுமா அப்படின்னு கேட்க. இப்பதான் நமக்கே ஒரு விஷயத்த காட்டுறாங்க, ஹீரோக்கு எல்லா உண்மையும் தெரியும், ஹீரோயின் தான் கில்டங்குன்ட்டு. அவனோட சோல் எப்ப ஹீரோயின் உடம்புல மாறி இருக்குன்னா அவ அடிப்பட்டு கிடக்குறப்ப தானே. ஸோ அவன் இப்ப என்ன பண்ணியிருப்பான், எந்திரிச்சு பாக்குறப்ப அவனுக்கு தலையெல்லாம் சுத்தி இருக்கும், எல்லாமே நடந்திருக்கும், அகைன் மயக்க ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஆனா அப்பதான் அவன் ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருப்பான், அந்த கிணத்துக்குள்ள முகமூடி கிடக்குறது, அந்த அம்பு கிடக்குறது, அதே மாதிரி இவ போட்டிருக்க சூட் எல்லாத்தையும் வச்சு அப்பவே அவன் கண்டுபிடிச்சிட்டான், ஹீரோயின் தான் கில்டங், மக்களுக்காக அவ தான் அரிசியெல்லாம் திருடி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்ட்டு. அதை கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டே மயங்கியே விழுந்திருப்பான். இப்போ அதுதான் சொல்றான், அப்போ உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியுமா அப்படிங்க. எனக்கு எல்லாமே தெரியும், ஆனா இப்போ ஒருத்தவன் செத்து போயிருக்கான்ல, அவனை யாரோ ரெடி பண்ணியிருக்காங்க,
கண்டிப்பா அது யாரும் நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு இப்ப 2 பேருமே ஒண்ணா ஆயிட்டாங்க. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா இன்னொன்னு ஒரு ஆள் வர்றான். அவன் யாரு என்னன்னு தெரியல. அவனும் ஃபேஸ வந்து க்ளோஸ் பண்ணி தான் வர்றான். பட் ஹீரோ வந்து அவனோட கையில ஒரு வித்தியாசமான தழும்பு இருக்கிறத நோட் பண்ணிட்டான். அவன் அப்படியே குழிய தோண்டிட்டு இருக்கப்ப கரெக்டா ஹெட் இருக்காரு இல்லையா, இவங்க போய் புடிச்சிருப்பாங்க. பட் அதுக்குள்ள ஹெட் அந்த பக்கம் யதார்த்தமா வர போய் இவன் நோண்டிட்டு இருக்கிறத பார்த்து அவர் கத்த, கடைசியில அவன் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுட்டா. இவங்களும் வந்து ஹெட்டை தாண்டி பிடிக்கலாம் ட்ரை பண்றாங்க. பட் முடியல. ஏன்னா அதுக்கு மேல போனா அங்க புலி சிங்கம்லாம் இருக்கு அப்படின்ட்டு ஆல்ரெடி அபாய எச்சரிக்கைலாம் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள போக முடியாதுங்கிறதுனால யாராலையுமே அவனை பிடிக்க முடியல. அது யாருன்னு இவங்க கண்டுபிடிக்கல. ஸோ 2 பேருமே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. பட் இப்போ இவங்களுக்குள்ள எந்த ஒரு ரகசியமும் இல்லை. ஸ்டார்டிங் சீன்ல இருந்து பார்த்தா 2 பேருக்குள்ள பல விஷயங்களை வந்து மறைச்சுதான் வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப எல்லாமே வெளிப்படையாயிருச்சு. அதுலயும் ஹீரோ ரொம்ப தெளிவா சொல்றான், எனக்கு புரியுது நீ இப்படி பண்ண காரணம் ஒரு வகையில நானும் தான். ஏன்னா நான் நாட்டோட இளவரசன். நான் அப்படி இருந்திருந்தா நீ இப்பெல்லாம் ஆகியிருக்க மாட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நீ திருடக்கூடாது. நீ திரும்ப அந்த உடம்புக்கே வந்தாலும் நீ அப்பெல்லாம் திருடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். பட் இவ வந்து ஓகேன்னா சொல்லல, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். ஆனா இவ இப்படி பேசிட்டு போறத இந்த மூத்த அமைச்சரோட பையன் பார்த்துட்டான். அவனுக்கு ஆல்ரெடி ஹீரோயின் மேல காண்டு. இப்ப யார்கிட்ட பேசினா அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கல. பட் ஒரு பையன் கிட்ட பேசினா அது நைட் டைம்ல அப்படிங்கவும் அடுத்த நாளே போய் போட்டு விட்டுட்டான். உடனே மூத்த அமைச்சரும் கூப்பிட்டு என்ன நீ யார்கிட்ட பேசினா அப்படின்ட்டு அவர் பாட்டே கேட்கிறாரு. ஆனா உள்ளுக்கு இருக்கிறது ஹீரோ வச்சே. ஸோ செம்ம ஸ்மார்ட்டா யோசிக்கிறான். இவன் ஆளை கண்டிப்பா பார்த்திருக்க சான்ஸே கிடையாது. அதுவும் நான் தான் இளவரசன் இன்னும் உனக்கு தெரியல, நைட் டைம்ல பார்த்தனால ஃபேஸும் தெரியல, அப்ப இப்படி ரியாக்ட் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு டக்குன்னு அங்க நான் பேசிட்டு இருந்தது என் தம்பி கூட தான். ஆனா உங்க பையன் தேவையில்லாம என் மேல பழி போடுறான் அப்படின்ட்டு அப்படியே பிளேட்டை மாத்தி விட்டுட்டான். இதை வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மூத்த அமைச்சரே திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, ஒழுங்கா பார்க்காம ஏன்டா பழி போட்டுட்டு இருக்குன்ட்டு. அதோட நிக்கலையே நம்ம பையன். எப்படி பார்த்தாலும் நான் உங்களுக்கு, அதாவது உங்க அப்பாவோட வைஃப் நான். அப்ப எனக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தானே ஆகணும். இவன் என்னோட பேரன். ஒரு முறையில பார்த்தா நான் உங்க எல்லாத்துக்குமே மூத்தவ, என்னை நீங்க இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு பயங்கரமா பேசுறா. இப்படி பேசவே மாட்டா. அது மூத்த அமைச்சருக்கும் சரி அவனோட பையனுக்கும் சரி செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இங்க இந்த ஜேஇ இருக்கா அவனுக்கு கேட்டுட்டே இருந்திருப்பான். அவன் கிட்டே வந்து அதே தான் சொல்றான். ஏன்னா நம்ம பையனுக்கு ஆல்ரெடி ஜேஇயை பிடிக்காது இல்ல. சோ இங்க பாருப்பா பேராண்டி, புரியுதுல, நீ எனக்கு பேரன், அந்த ஸ்டேஜ்ல இருந்துக்கா அப்படின்ட்டு செம்மையா பேசி விடுறான். இவன் இப்பெல்லாம் பேச மாட்டாளே அப்படிங்கிற டவுட் இவனுக்கே வருதுன்னே சொல்லலாம். ஆனா இந்த டைம் தான் நம்ம பேரரசு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, ஹீரோ கூப்பிட்டு விடுறாங்க. வர்ற தினமும் ஹீரோயின் தான் வந்து என்னமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்கான். ஆனா அவங்க என்னன்னா அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அதான் கங்ஷி, அவளை நான் பார்க்கணும், அவளை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஹீரோனை தான் கூப்பிடுறாங்க. இவளுக்கு என்ன பண்ணான்னு தெரியல. ஐயோ தேவையில்லாம அவர் பாட்டுக்கு வார்த்தையை விட்டுட்டாரு, இப்ப கூப்பிடுறாங்களேன்ட்டு ரொம்ப பயந்துட்டே தான் நம்ம ஹீரோவை பார்க்க வந்தா. அவ என்னன்னா அவங்க அம்மா கூட உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கான். ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டானே சொல்லலாம். இவளுக்கு வந்து என்ன நீங்க எங்க அம்மா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. வந்திருக்கவரை நல்லா பல ட்ரெஸ் போட்டிருக்கதை பார்க்கவும் ஹீரோயின் அம்மாக்கு யார் நீங்க ஏதோ பெரிய எடுத்து பையன் மாதிரி இருக்கீங்களே அப்படிங்க. அது ஒண்ணு இல்ல, உங்க மகன் கூட நானும் சேர்ந்து படிக்கிறேன். ஆக்சுவலா பேரரசி வந்து கங்ஷியை பார்க்கணுமா, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்க ஹீரோ முழிக்கிறான். என்னமோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன பேசுறேனே அப்படின்னு சொல்லி முழிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஐயோ அம்மா நம்மளதான் கூப்பிடுறாங்களான்ட்டு. அது ஒண்ணு இல்லம்மா, உங்க பொண்ணை கூட்டிட்டு போக தான் வந்தேன், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்ட்டு எப்படியும் சமாளிச்சு 2 பேருமே அரண்மனைக்கு வந்துட்டாங்க. அந்த இங்கிட்ட ஒரு எமகண்டம் என்னன்னு பார்த்தா மூத்த அமைச்சரும் பையன் தான். 2 பேரும் கரெக்டா எதிர்த்தாப்புல வர்றாங்க. இவளை பார்த்தாதான் கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா. சோ மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிறான். அப்படியே ஒரு கட்டத்துல மூத்த அமைச்சருக்கு டவுட் வந்துருச்சு, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க யாருங்க திரும்புங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஆளுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஹீரோயினுக்கும் சரி ஹீரோக்கும் சரி ஒரு மாதிரி அப்படியே ஷிவர் ஆகிக்கிட்டு இருக்கப்ப நல்ல வேலையா நம்ம கார்டு வந்துட்டாரு. அவர் சும்மா யதார்த்தமா வந்திருப்பாரு. அவர் வந்து இங்க பாருங்க சீக்கிரம் போங்க பேரரசி கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு அங்கேருந்து ஹீரோயினை அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ரிலீஃபா இருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் மூலிகை எல்லாம் தெரியும் இல்லையா, அதுவும் அன்னைக்கு டவுட் வந்துச்சுல. ஸோ டைரக்டா மூத்த அமைச்சிட்டே நீங்க அரசருக்கு ஏதோ ஒரு மூலிகை வச்சிங்கல்ல, அது என்னன்னு கேட்க அவரும் அது பேரு கொக்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. பட் இந்த இடத்துல மூத்த அமைச்சருக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. என்னடா இது, இளவரசர் மூலிகை பத்திலாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்ட்டு அவன் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அதோட பேரரசு எதுக்காக கூப்பிட்டுருக்காங்கன்னா, என்னதான் பையன் வந்து இது வரைக்கும் ஒரு பொண்ணு பின்னாடி போனதே கிடையாது. பட் அன்னைக்கு என்னன்னா ஒரு பொண்ணை கூட்டு போனா, அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு பொண்ணு, இது வரைக்கும் அரசு வேலையே இல்லாத ஒரு பொண்ணை வேலைக்காரின்னு கூட்டு வந்து க்ளோஸா வச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற டீட்டெயிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இப்ப ஹீரோவே கூப்பிட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என் பையன் உங்ககிட்ட தான் கொஞ்சம் க்ளோஸா இருக்க மாதிரி தெரியுது, அதனால அவன்கிட்ட நல்லா க்ளோஸா இருந்து நல்லா அப்சர்வ் பண்ணி அவனுக்கு பிடிச்ச பொண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அது யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பாக்குறாமா, நீ சைடுல என்னமா வேலை பாக்குற அப்படின்ட்டு எப்படியோ சரின்னு சொல்லிட்டு வந்துட்டான். பட் கிளம்புறப்ப ஹீரோயின் வந்து மறைச்சுலாம் வைக்கல. ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லிட்டான், நான் அன்னைக்கு அரசருக்கு பார்த்தேன்னா ஒரு மூலிகை இருந்துச்சு, அது என்னமோ எனக்கு ஒரு ஆபத்து மாதிரி தான் தெரியுது. இன்னைக்கு கூட அதை அமைச்சிட்ட பத்தி கேட்டேன், ஏதோ கொக்குடுன்னு சொன்னாரு, எனக்கு வித்தியாசமா இருக்கு, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்ட்டு எல்லா உண்மையும் சொல்ல ஹீரோவும் யோசிக்கிறான். ஆமா இப்பெல்லாம் அரசருக்கு அடிக்கடி முடியாம போகுது, ஏதோ ஒண்ணு இருக்குல்ல,
நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க இருந்து கிளம்புறான். கட் பண்ணா அந்த கில்டங் இறந்து போயிட்டான் இல்லையா, அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் கில்டங்கிறவன் இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கான்ல. ஸோ மக்கள்லாம் அவனுக்காக அஞ்சலிலாம் செலுத்தி வச்சிருப்பாங்க, நிறைய மெழுகுவர்த்திலாம் ஏற்றி. அதில் அவனோட புகைப்படம், அந்த மாஸ்க் போட்ட புகைப்படம் இருக்கான். அதை வந்து யாரோ எடுத்துட்டு போறாங்க. யாரு என்னன்னு இப்போ வரைக்கும் ஃபேஸ் காட்டல. பட் ஒரு மிஸ்டியான பிளேஸ்க்கு போறாங்க. ஆப்போசிட்ல ஒரு பர்சன் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட அந்த நோட்டீஸ் கொடுக்கவும் அவங்களும் ஏதோ லெட்டர்ல எழுதி கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த கில்டங்க சீக்கிரம் புடிங்கன்னு இருக்கு. இது யாரு கொடுக்குறாங்க, யாரு பண்றாங்க, இவங்க 2 பேர் யாரு என்னன்னு கூட தெரியல. ஆனா இந்த இடத்துலதான் நம்ம மூத்த அமைச்சர் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா இந்த ஜேஇயை வந்து ஒரு அரசு அதிகாரியா ஆக்கிட்டாரு. எதுக்காகனா எப்படியாவது இளவரசரை வந்து இதுல இருந்து நம்ம மாட்டாம தப்பிக்கணும், அவருக்கு வேற ஏதாவது தொந்தரவு கொடுக்கணும், அப்பதான் நம்ம பக்கம் வரமாட்டாரு அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு வந்து ஒரு போலீஸ்ல, அதாவது காவல் நிலையத்துல ஒரு உயர் அதிகாரிக்கான பதவியை கொடுக்குறாரு. இதுக்காக தான் தன்னோட சொந்த பையன் சொல்லி வளர்த்திருக்காரு போல, ஐ மீன் மனைவிக்கு பிறந்த பையன் அப்படின்னு சொல்லி வளர்த்திருக்காரு போல. இப்ப அதுக்கான வேலை வந்துருச்சு, நீ எப்படியாவது அந்த இளவரசன் மாற்றதுக்கான வேலையை மட்டும் பாரு, அதை மட்டும் நீ பண்ணிரு அப்படின்னு சொல்ல இவனு நெக்ஸ்ட் டே என்ன பண்றான், வர அரண்மனைக்கு. இப்போ வரைக்கும் இளவரசனை அவன் பார்க்கவே கிடையாது, அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்படி வந்துட்டு இருக்கப்ப யதார்த்தமா ஹீரோனை பார்த்துட்டான். அவன் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டான் இவதான் அப்படின்ட்டு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு செம்ம கோவமா அவளை இழுத்துட்டு வர்றப்ப கரெக்டா பார்த்தா எதிர்த்தாப்புல நம்ம இளவரசன், அதாவது ஹீரோயினும் அந்த ஹீரிம் இருக்கா இல்லையா, அவங்களும் 2 பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, ஹீரிம் வந்து இந்த கல்யாணம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அரசிட்ட சொல்றதுக்காக வந்திருப்பா. ஏன்னா 2 பேரும் வந்து சொந்தம் தானே, அதனால ராணிட்ட சொல்றதுக்காக வந்திருப்பான். சொல்லிட்டு கிளம்புறப்பதான் ஹீரோ உடம்புல இருக்க ஹீரோனை பார்த்திருப்பா. 2 பேரும் பெண் அப்படிங்கறனால பேசினோடனே நல்லா பேச்சப்பா இருக்கும். ஆனா அவளுக்கு என்ன தோணுதுன்னா, 2 பேத்துக்குள்ள நல்ல வைப் இருக்கு, இளவரசருக்கு எனக்கும் நல்ல வைப் இருக்கு அப்படின்ட்டு அவ ஹாப்பியா பேசிட்டு இருக்கா. இந்த டைம் தான் இவன் ஹீரோனை இழுத்துட்டு வர்றதை பார்க்கவும் ஹீரோவுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. ஐயோ இளவரசர் மாட்டிக்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் பார்க்க. இந்த இடத்துலதான் ஜேஇக்கு தெரியுது இளவரசன் யாரு அப்படின்ட்டு. அதை கேட்கவும் இன்னும் கோவப்படுறான். ஓ அதனாலதான் நீ இவன் பின்னாடியே சுத்துறியா அப்படின்ட்டு ரொம்ப கோவமா அவளை இழுத்துட்டு போயிட்டான். அதுவே இவளுக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு. ஏன்னா இழுத்துட்டு போனது ஹீரோவாச்சே, ஹீரோவை என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, அங்க எதுவும் அடிப்பாங்களோ, எதுவும் பண்ணுவாங்களோ. ஏன்னா இந்த டைம்ல நான் வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது, இவன் என்னன்னா அரண்மனையில வேலைக்காரியா சுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற பாஷையில வச்சுட்டு அடிக்க செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவும் பண்ணிடுவாங்களோ, ஹீரோ தாங்க மாட்டானே அப்படின்ட்டு அப்படியே சோகத்துல இருக்கப்ப காட் வேற, என்ன இளவரசரே ரொம்ப ஃபீல் பண்றீங்களா, புரியுது புரியுது, அந்த பொண்ணுக்காக நீங்க என்ன பண்ணீங்க, கல்யாணத்தன்னைக்கு சரியான மழை, ஆனா அவ காலில் சகுதிப்படக்கூடாது, அவளை தூக்கிட்டு போற பல்லாக்கு நகர்ந்துடக்கூடாதுன்ட்டு ரோடு ஃபுல்லா ஜல்லிக்கலை கொட்டினீங்க, உங்களை மாதிரி பண்ண யாரால முடியும், கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ட்டு அவன் பண்ணதெல்லாம் சொல்லவும் தான் ஹீரோயின்கே புரியுது இவ்வளவு லவ் பண்றானா அப்படின்ட்டு. இல்ல இதுக்கு மேல எதுவும் நடக்கக்கூடாது, அவருக்கு அடிச்சிடலாம் கூடாது, அவருக்கு தாங்க முடியாது அப்படின்ட்டு அடுத்த செகண்டே கிளம்பிட்டா. என்ன ஏதுன்னு கூட இல்ல, அவ பாட்டுக்கு கிளம்பிட்டா. அதே டைம்ல இங்க வந்திருக்கிறது ஹீரோ இல்லையா, ஸோ அவெல்லாம் மதிக்கவே இல்லை. கையை ஊராடே, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பேரன் தானே, கிளம்பு அப்படிங்க. அவன் முறைக்கிறான். அவனோட கண்ணுல தெரியற காதல ஹீரோ ஈஸியா கேப்சர் பண்ணிட்டான். இங்க பாரு, நீ பாக்குற பார்வை சரியில்லை, நீ இவ்வளவு இன்னொரு வாட்டி இப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க உனக்கு கொன்றுவேன்னு மிரட்டி விட்டுட்டு போறான். பட் ஜேக்கு ஒன்றும் புரியல, என்ன இவ வித்தியாசமா பேசுறாளே அப்படின்னு தான் இருக்கு. பட் இந்த இடத்துல தான் நமக்கு இன்னொரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த ஜேஇ எப்போ வந்து காவல்துறைக்குள்ள வந்தானோ அப்பவே நேராக என்ன பண்ணியிருப்பானா, நம்ம ஹெட் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட போய் நான் தான் இங்கே ஹெட், நான் விசாரிக்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு அங்கே இருக்க எல்லா டாக்குமெண்ட்டையுமே எடுத்திருப்பான். அதில் ஒரு டாக்குமெண்ட்ல ரொம்ப தெளிவாக ஹெட் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு வாட்டி கில்டங் மாற்ற மாதிரி இருந்திருக்கும். அந்த டைம்ல ஹீரோ தான் இல்லை, நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு கண்டிப்பா உறுதுணையா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்தை ஒரு தெளிவா எழுதி வச்சிருக்காரா. ஸோ அதை வச்சு இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இளவரசர் வந்து ஒரு கொலைகாரனை ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அவர் ரிலீஸ் பண்ணனாலதான் அவன் கொலையே பண்ணிட்டான் அப்படின்ட்டு ஹீரோ மேல ஒரு கேஸ் போட்டு அவனை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோயினும் ஹீரோவை பாக்குறதுக்காக அப்படியே குதிரையில வந்துட்டு இருப்பா இல்லையா, அப்பன்னு ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. இந்த ஜேஇ தான் சொல்றான், நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன், நீங்க ஒரு கொலைகாரனை தப்பிக்க வச்சிருக்கீங்க, அதனால உங்களை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அதே டைம்ல அந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுக்குமே இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அதாவது இளவரசர் கிளம்பிட்டாரு, எங்கேயோ யாரையோ பாக்குறதுக்கு போறாருன்ட்டு. அவளுக்கு புரிஞ்சு போச்சு, சரி ஓகே நம்மளை பார்க்க தான் அவன் வந்துட்டு இருக்கா போல, நம்ம நல்லா தானே இருக்கோம், அதை போய் ஹீரோயின்ட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவன் வந்துட்டு இருக்கப்ப கரெக்டா அவளோட கழுத்திலே யாரோ வாழை வைக்கிறாங்க. வாழை வச்சு, நீ தானே கில்டங், நீ இப்ப என் கூட வர்ற அப்படிங்கிற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு, அச்சோ ஹீரோயின் கில்டங் சொல்லி யாருக்குமே தெரியாது, இப்ப யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு அவ அங்க ஷாக்ல இருக்க. இங்க ஹீரோயினும் நல்லா மாட்டிக்கிட்டா இல்லையா, அவன் என்னன்னா சுத்தி வளைச்சு
வச்சு அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த டைம்ல சடனா 2 பேத்துக்குமே அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. அவங்க கையில அந்த பிரேஸ்லெட் போட்டிருக்காங்க இல்லையா, அது அகைன் வந்து அப்படியே ஜொலிக்குது. அடுத்த செகண்ட் பார்த்தா 2 பேருமே நார்மல் ஆயிட்டாங்க. அவங்க உடம்புக்குள்ள போயிட்டாங்க. இது பாக்குற அவங்களுக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. இந்த பக்கம் ஹீரோக்கு உடம்புக்குள்ள வந்த அடுத்த செகண்டே அச்சோ அவ கழுத்துல யாரோ கத்தி வச்சாங்களே, அப்ப கண்டிப்பா இன்னும் அங்கேதான் இருப்பாங்க, அவளை போய் காப்பாத்தணும் அப்படின்ட்டு தள்ளுங்கயா அப்படின்னு அவன் பாட்டுக்கு குதிரை எடுத்துட்டு வந்துட்டான். அவன் பாட்டுக்கு குதிரை எடுத்துட்டு வர்றான். வந்து கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்கான், இஞ்சோ இஞ்சோ எங்க இருக்க அப்படின்ட்டு. போச்சு, அந்த வாள் வச்சுதான் அவளை எதுவும் பண்ணிட்டானா அப்படின்னு அவ்வளோ பயம். பார்த்தா அவ கேஷுவலா வந்துட்டு இருக்கா. உனக்கு ஒன்றும் ஆகலைல, உன் கழுத்துல யாரோ வாள் வச்சாங்களே அது யாரு என்னன்னு கேட்க, அது சும்மா ஏதோ திருட்டு பையங்க, ஏதோ கில்டங்னு சொல்லிட்டு இருந்தா, ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறா. அண்ட் ஃபைனலி 2 பேரும் அவங்கவுங்க பாடிக்குள்ளே போயிட்டாங்க. பட் இவ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான் அப்படிங்கிறது ஃபேஸ்லேருந்து நல்லா தெரியுது. அதோட பின்னாடியே வந்தான் இல்லையா ஜெயி, அவனு வந்து பிடிச்சிட்டா உங்களை நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இதை கேட்குற ஹீரோனுக்கு இன்னும் ஷாக்காக இருக்கு. ஐயோ நம்மளை தானே தப்பிக்க வச்சாரு, நம்மளால இவ மாட்டிக்கிட்டாரு அப்படின்ட்டு ரொம்ப கில்ட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் ஹீரோ என்ன பண்ணுறான், அவகிட்ட தவிர்த்து தனியாக இங்கே பாரு, நீ எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது, உனக்கு புரியுதுல, நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு கார்டு இருக்கான் இல்லையா, கார்டு கிட்ட இவ்வளவு கொண்டு போய் கண்டிப்பா சேஃபா விட்டுருன்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து கிளம்புறான். அதோட அவனுக்கு நல்லா தெரியும் நம்ம அண்ணன் கண்டிப்பா இப்படி பண்ண மாட்டான், இதுக்கு பின்னாடி இந்த மூத்த அமைச்சர் தான் இருக்காரு அப்படிங்கறத ஈஸியாவே கண்டுபிடிச்சிட்டான். ஆனா எங்க மூத்த அமைச்சரா அவரு ரொம்ப குஷியில இருக்காரு, எப்படியோ நம்ம பிடிச்சிட்டோம், இவனை இதே சாக்கா வச்சு எல்லாம் பண்ணிடலான்ட்டு ரொம்ப சந்தோஷமா தான் அமைச்சரவைக்கு வந்தா. அங்க ஹீரோ நிக்கிறான். இவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. வந்தவன் என்ன மூத்த அமைச்சரே என்னை ஈஸியா காலி பண்ணிடலாம்னு நினைச்சிங்களா அப்படின்னு பேச இவனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. எப்படி இது, எப்படி நம்ம தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நினைச்சாலும் இல்ல நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல இளவரசரேன்னு சொல்லி பயங்கரமா சமாளிக்கிறாரு. அட என்ன நீங்க, அந்த டாக்குமெண்ட் அதோட அந்த அமைச்சர் செத்தது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கான் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். திடீர்னு எப்படி அந்த டாக்குமெண்ட்லாம் வந்துச்சு, அதுவும் அமைச்சர்களுக்கு எதிராக நிறைய டாக்குமெண்ட் இருக்காமே அப்படின்ட்டு நோண்ட ஆரம்பிச்சுட்டான். இவருக்கு அப்படியே கை காலெல்லாம் நடுங்குது. இருந்தாலும் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல இளவரசரேன்னு சொல்லி அதே டைலாக் தான் சொல்லுவேன். இங்க பாருங்க, நான் ஒண்ணுதான் சொல்றேன், நீங்க இனிமே அந்த கில்டங்கோட விஷயத்துல தலையிடக்கூடாது. அப்படி தலையிடாம இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்ல, அப்படி தலையிடாம இருந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் பத்தி நீங்க பேச மாட்டீங்களா இளவரசரே அப்படின்னு கேட்க, சரி ஓகே நான் பேசலாம், ஆனா நீ கில்டங் விஷயத்துல தலையிடாம இருந்தா அந்த டாக்குமெண்ட் பத்தி நான் வெளியே கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு ஹீரோ வாக்கு கொடுத்துட்டான். இவருக்கும் வேற வழி இல்ல, கில்டங்க விட்டுதானே ஆகணும். அதனால தான் பையன் கிட்ட வந்து இல்ல இனிமேல் இந்த கேஸை பார்க்க வேணாம் விட்டுரும் அப்படிங்கிறாரு. ஆனா அவனுக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னா அவங்களோட வீக்னஸ் இளவரசருக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிதானே அப்படின்ட்டு அவனுக்கு இன்னும் கோபம் வருது. அது மட்டும் இல்லாம ஒரு நாட்டோட இளவரசரை இவன் கைது பண்ணியிருக்கான் இல்லையா, சோ பேரரசுலாம் ரொம்ப கோவப்படுறாங்க. அவனுக்கு கண்டிப்பா சாவு தான் கொடுக்கணும், அவன் தலையை நான் சீவ போறேன் அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. அதுக்கெல்லாம் இவங்க கிட்ட உரிமை இருக்கு. பட் ஹீரோ என்ன பண்றான், இல்ல அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் டேவே பார்த்தா அவனை கூப்பிட்டு உனக்கு நான் என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவனையும் வம்புலுக்க ஆரம்பிச்சுட்டான். இவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு நல்லா தெரியுது ஹீரோக்குமே ஹீரோனை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு, இவனுக்குமே ஹீரோனை பிடிக்கும் இல்லையா, அதனால கிட்டத்தட்ட 2 பேரும் போட்டி போட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. அதுல வேற ஹீரோ உனக்கு மட்டும் தண்டனை கொடுக்க கூடாது, உன் குடும்பத்துக்கே கொடுக்கணும்ல, நானு என்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு வேணுனே வெறுப்பேத்தி தான் அனுப்புறான். ஆனா அந்த டைம்ல டக்குனு இவன் என்ன பண்ணிட்டாங்க, பாருங்க நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு, அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அவ இப்ப விதவையா இருக்கா, அவகிட்ட வராதிங்க அப்படின்ட்டு இவன் ரொம்ப உரிமையா பேசுறான். ஹீரோவை பார்க்கணுமே, விதவையா இருக்காளா, எப்பறம் அவங்களால இப்பெல்லாம் பேச முடியுது, மனசாட்சின்னு ஒண்ணு இல்லவே இல்லையா, ஒரு சாதாரண பொண்ணு, அதுவும் வாழ வேண்டிய வயசுல இருக்க பொண்ணை கிழவனுக்கு கட்டி வச்சு வாழ்க்கையை அழிச்சிட்டு பேச்சா பேசுற நீ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு, உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நான் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிதான் அனுப்புறான். இந்த இடத்துலதான் கார்டு இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஆமா அந்த கில்டங் யாரு, நம்ம ஹீரோயின் தானே அப்படின்னு கரெக்டா கேட்குறான். எப்படா கண்டுபிடிச்ச அப்படிங்க, அதெல்லாம் எனக்கு அப்பவே தெரியும், நீங்க அரசானப்பயே அவ ரொம்ப அப்படியே பயத்துல இருந்தா, அவ ஃபேஸை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதுவும் நீங்க அவளுக்காக பண்ணதெல்லாம் அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, அது அவன் தான் சொல்லி அவ அசால்ட்டா பேசிட்டு இருக்கா. பட் ஹீரோ ரிலீஸ் ஆனது ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா, அவன் என்னன்னா நேரா சரண்டர் ஆக போயிட்டா, கிட்டத்தட்ட விட்டா உள்ளுக்க போயிருப்பா, ஜஸ்ட் மிஸ். ஹீரோ தான் வந்து தடுக்கிறான், என்னம்மா சொல்றியா அப்படின்ட்டு. அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு ரிலீஃபா இருக்கு. பட் இந்த இடத்துல அகெயின் ஹீரோ வந்து ரிஜிஸ்டர் பண்றான். என்னன்னா நான் எப்பவுமே உனக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன், நான் முன்னாடி சொன்னதுதான், அதுவும் இப்ப இனிமே ரொம்ப அதிகமா ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கறத சொல்லிதான் அனுப்புறான். அவளுக்கு அதே யோசனையா இருக்கு, அவளுக்கும் மனசுல வந்து ஆசைகள் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல, ஆனா இந்த ரியாலிட்டில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல, அதனால ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கா. கட் பண்ணா அரசரை காட்டுறாங்க. அவருக்கு கோவம் வருது, என்னோட பெர்மிஷன் இல்லாம என் தம்பியை அரெஸ்ட் பண்ணிட்டானா அப்படின்ட்டு மூத்த அமைச்சரை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. என்னதான் இருந்தாலும் அவன் என் தம்பி, எப்படி நீ அரெஸ்ட் பண்ணலான்ட்டு இதே டயலாக் தான் ஹீரோவும் சொல்லியிருப்பான். எங்களுக்குள்ள 1000 இருந்தாலும் நாங்க வந்து ஒரே ரத்தத்துல இருக்க நாங்களே எங்களுக்கு துரோகம் பண்ணிருப்போமா அப்படின்ட்டு அதே டைலாக் வந்து அரசரும் சொல்ல இவருக்கு இப்பதான் வந்து புரியவே ஆரம்பிக்குது இவங்க எப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்ட்டு.
அதோட அந்த மூலிகையை வந்து ஹீரோயின் தடுத்திருப்பா இல்லையா, பட் அந்த மூலிகை இல்லாம அரசுலால இருக்கவே முடியாது. ஒரு போதை மாதிரி அடிக்ட் ஆயிருவாங்க. அது இவங்க 2 பேத்துக்கு நல்லாவே தெரியும். இப்பவுமே அதே மாதிரி அரசர் வந்து அடிக்ட் ஆயிட்டாரு. பட் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்படியே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, பேசாம வேட்டைக்கு போகலான்னு நினைக்கிறேன், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிதான் அனுப்புறாரு. பட் வந்த மூத்த அமைச்சருக்கா செம்ம கடுப்பு. என்ன நினைச்சிருப்பாருன்னா, அரசரை காலி பண்ணிட்டோம், இல்லாட்டி அரசர் வந்து நமக்கு அடிமையாக்கிட்டோம்னா இந்த ஒட்டுமொத்த நாட்டையும் நம்ம கைப்பற்றிடலாம், நமக்கு வந்து கீழே எல்லாரும் இருப்பாங்கன்ட்டு. பட் இப்ப இளவரசன் ஒருத்தவன் இருக்கான், அவனை நம்ம மறந்துட்டோம், அவன் சும்மா ஓரமா இருப்பான்னு நினைச்சோம். இப்ப என்னன்னா ரத்தம் பந்தம்னு சொல்லி உள்ளக்க வராங்க இல்லையா, இதனாலேயே இவருக்கு வந்து இல்ல நம்ம வேற ஏதாவது பண்ணியே ஆகணும், ஒண்ணு இந்த இளவரசனையும் சேர்த்து அழிக்கணும், அப்பதான் நம்மளால ஆட்சி பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர வில்லத்தனமா பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். இதுல இந்த ஜெய் கல்யாணம் வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பான்ல, அந்த விஷயம் வேற தெரிஞ்சு போச்சு. அதுல கடுப்பாயா அவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. வெளியே இருக்க எல்லா வேலைக்காரங்களும் பாவம் என்ன பண்றாரு, எப்படியாவது யாராவது போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் யாரால காப்பாற்ற முடியும்? அப்படியே ஜெய் வெளியே வர்றான், அவன் கையில இருந்து ரத்தமா வருது, முதுகெல்லாம் சரியான அடி. பாக்குற ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. அதோட ஃபுல் டே சாப்பாடு கொடுக்க வேணாம், மருந்து கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாரா, அதனால ஒரு இடத்துல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க, ஸ்டோரேஜ் மாதிரி ஒரு பிளேஸ்ல. அங்கதான் அப்படியே கிடக்குறான், சாப்பிடாம மருந்து இல்லாம அப்படியே ரத்தம்லாம் வடைஞ்சிட்டு. பார்த்தா அங்க வேலை பார்க்குற ஒரு ஆள், அதான் நம்ம முன்னாடி பார்த்துப்போம் இல்லையா சிவப்புண்டு, அவர் தான் கொண்டு வந்து மருந்தெல்லாம் கொடுக்குறாரு. அதை சாப்பிட்டனால்தான் நாளைக்கு காலையில எந்திரிச்சே வர்றான். வந்தவன் அவருக்கு நன்றி சொல்றேன், எனக்கு நன்றி வேணாம், அங்க இருக்க இன்ஜோ இருக்கல்ல, அவதான் உங்களுக்காக நைட் எல்லாம் அந்த மருந்து ரெடி பண்ணா அப்படிங்க. அவளுக்கு சம கோவம் வருது, நேரா வரான், அவன் இனிமே ரெடி பண்ணிட்டு இருக்கான். போட்டு அதை அப்படியே தூக்கி போட்டு உடைச்சிட்டான். இவளுக்கு புரியல, பைத்தியமா நீ எப்படி பண்றா, நீ எதுக்காக இப்பெல்லாம் பண்ற, பண்ணாதன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். அவனுக்கு என்னன்னா அவனுக்கு ஆல்ரெடி ஹீரோயின் பிடிக்கும், பட் இனிமே அவன் மேல லவ் வந்துடக்கூடாது, ஒரு கல்சனையால அவளுக்காக நம்ம வந்து இதுன்ற கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறானா என்னன்னு தெரியல. இங்க பாரு, உன்னால நீ பண்றதால இந்த ஒரு கொடூரமான பிளேஸ்ல நான் இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி நீ பண்ணாத ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரொம்ப ஹாஷா பேசி விட்டு போயிட்டான். இவளுக்கு புரியவே இல்லை இவன் எதுக்காக இப்படி பண்றான் அப்படின்ட்டு. இங்க ஹீரோயின் நம்ம வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப சடனா பார்த்தா ஹீரோயின் அப்பா வந்திருக்காரு. இங்க நீங்களா, எப்ப வந்தீங்க அப்படிங்க, என்னம்மா நீ இன்ஜோதான் வாங்கன்னு சொல்லி லெட்டர் போட்டான், அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இது இன்ஜோவா, என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு அவங்க அங்க ஷாக் ஆயிட்டு இருக்கப்ப இங்க அரசர் இருக்காரு இல்லையா, அவர் ஆல்ரெடி சொல்லியிருப்பார்ல வேட்டைக்கு கிளம்பணும்ட்டு. அதனால அரசர், அந்த லேடி நியூக்கு, அதே மாதிரி இந்த மூத்த அமைச்சர் அப்படின்ட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கும் தெரிய வருது. இவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்கன்னா அங்க ஹீரோயின் தனியா இருக்காளா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பயே இங்க ஹீரோயினை காமிச்சா அந்த மூத்த அமைச்சரோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், ஹீரோனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி ஹீரோனை பிடிக்காது, எதுனாலன்னு தெரியல, அவளை பார்த்தாலே அவனுக்கு அவ்வளவு கோபம் வருது. அதுவும் அவங்க அப்பா பேரை சொல்லியே அடிக்கிறான். இப்ப அடிச்சது உனக்காக, இப்ப அடிக்க போறது உங்க அப்பாக்காக. அடிக்க வரப்ப கரெக்டா கையை அவளே பிடிச்சிட்டா. எங்க பாரு, என்ன வேணா சொல்லு, எங்க அப்பாவை எதுவும் சொல்லாத அப்படிங்க. ஓ உனக்கு என்ன அவ்வளவு திமிராடி அப்படின்ட்டு குச்சியெல்லாம் எடுத்துட்டு அட்டாக் பண்ண வரப்ப அவனோட ஃபேஸ்லயே ஒரு கத்தி வந்து பாயுது. என்னன்னு பார்த்தா ஹீரோ தான். வந்தவன போட்டு இங்க பாடா என்ன நினைச்சிட்டு இருக்கா, அவள் மேல கை வைப்பியா நீ, வைடா அப்படின்னு சொல்லவும் அவ்வளவுதான், இவன் பயந்துட்டு அடுத்த செகண்டே ஓடி போயிட்டான். இதுக்கு மேல ஹீரோவால பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியல. ஸோ டேரக்டா என்ன பண்ணிட்டான், ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறான். என்னன்னா இப்ப அந்த காலத்துலலாம் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு ப்ரொபோசல் மாதிரி கொடுப்பாங்க. அப்படி ஒரு லெட்டர் தான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஸோ என்னை கல்யாணம் பண்ணிக்க, இந்த நரகம் உனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொபோஸே பண்ணிட்டான். பட் இவ எப்படி அக்செப்ட் பண்ணுவான், என்ன பேசுறீங்க, நான் ஒரு விதவை, இந்த உலகம் என்ன பேசுவோம், அதுவும் நீங்க இளவரசர் வேணாம் அப்படிங்க. இல்லை எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது, அதை நான் பாத்துக்கிறேன், இதுக்கு மேல நீங்க இருக்கக்கூடாது, ப்ளீஸ் இதை வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி நீட்டிட்டு இருக்கப்ப இல்ல வாங்காதுன்னு ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா இந்த ஜெய் தான். அவனுக்கு எங்க இந்த மூக்கு வேர்க்குதுன்னு தெரியல, கரெக்டா வந்துட்டான். விட்டா ஹீரோனே வாங்கியிருப்பான். இந்த லூசு பையன் வந்து இல்ல நீ செத்தா கூட இங்கதான் சாகணும், இதே வீட்டுல இப்படியே தான் சாகணும் அப்படின்னு வேற சொல்றான். இவனுக்கு சாஃப்டா ஒரு மாதிரியான அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேச தெரியுமா என்னன்னே தெரியல. இப்படி பேசவும் ஹீரோக்கு கோவம் வந்துச்சு. அதை சொல்ல நீ யாருடா அப்படின்ட்டு 2 பேத்துக்குள்ள சண்டையே ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2 பேரும் வாழை வச்சு சண்டையை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோயினுக்கு வந்து டே என்னடா பண்றீங்க, நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி அவன் நிறுத்திட்டு இருக்கப்பே கரெக்டா ஹீரோயின் அப்பா இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டாரு. ஆக்சுவலா அவருக்கு லெட்டர் போட்டது வேற யாரும் கிடையாது, ஹீரோ தான். அவ வந்து ஹீரோயினோட உடம்புல இருக்கப்ப இப்படி லெட்டர் எழுதிருப்பான், நீங்க வாங்கப்பா அப்படின்ட்டு டீட்டெயிலா எழுதிருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இந்த நரகத்திலேருந்து காப்பாத்த கண்டிப்பா அவரோட அப்பாவால தான் முடியும்ட்டு. அவருக்கு இன்னும் உண்மை தெரியாது இல்லையா, அந்த உண்மையை தெரிய வைக்கிறதுக்காக தான் பண்ணிருப்பான். பட் ஹீரோயின் அப்பாக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சு போச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருக்கு தண்டனை கொடுத்துக்கிறதா நினைச்சு குச்சியை வச்சு கையை அவரே அடிச்சுக்கிறாரு. ஹீரோயினோட தம்பி தான் வந்து தடுக்கிறான். ஆனா இதுக்கப்புறம் ஹீரோயினால அப்படியே நார்மலா இருக்க முடியல, ஏன்னா அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு இல்லையா.
ரொம்ப சோகமாயிட்டா அவ பாட்டுக்கு போய் ஊஞ்சல் வர்றா, தனியா சுத்திட்டு இருக்கா. ஹீரோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வரான். ஒரு கட்டத்துல அவளே பார்த்துட்டா, நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு. நான் நார்மலா இருக்கேன்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் அம்மா சொல்லியிருப்பாங்க என்னன்னா, இவன் வந்து ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்கிறப்ப நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதாம்மா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கேன்னு சொல்லுவா, ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தாமா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களா. சோ இவ கஷ்டப்படுறது ஹீரோக்கு நல்லா தெரியுது. நான் வேணும்னு பண்ணல, உன்னை காப்பாத்த தான் பண்ணேன். உங்க அப்பாவுக்கு உண்மை தெரியாதுல்ல, அட்லீஸ்ட் உன் லைஃப்ல ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைச்சுதான் பண்ணேன் அப்படின்ட்டு சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல தான் ஹீரோயின் அப்பா இருக்காரு இல்லையா, அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து மீட் பண்றாரு. பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதாவது அவரோட நிலத்தை ரொம்ப குறைஞ்ச விலைக்கு இவருக்கு கொடுத்துட்டு போயிருக்காராம், விவசாயம் பண்றதுக்காக கொடுத்துருக்காருமா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நார்மல் ஆயிரும், நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருப்போம் அப்படின்ட்டு. அது சொல்லுவோம் ஹீரோயினுக்கும் சரி ஓகே எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு தான் தோணுது. பட் சடனா பார்த்தா அவங்க அப்பாவை காணோம், எங்க போனான்னு தெரியல. நைட்டு தான் ரிட்டர்ன் வராரு. என்ன பண்ணிட்டு வர்றாருன்னா அந்த இடத்த கொண்டு போய் மூத்த அமைச்சருக்கு கொடுத்துட்டு வர்றாரு. ஆக்சுவலா இப்படி விதவி ஆயிட்டாங்க இல்லையா, அவங்கள அதுல இருந்து காப்பாத்தணும்னா ஏதாவது ஒரு பெரிய தொகையை பொண்ணு வீட்டுக்காரவங்க கொடுக்கணும் போல. அப்படி கொடுத்தா அந்த லைஃப்ல இருந்து இவங்களை காப்பாற்ற முடியும். ஏன்னா விதவை லைஃப் அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், சாப்பாடு கிடையாது, கஞ்சி தான் தருவாங்க, ஒருவேளை தான் சாப்பாடு கிடைக்கும், நரக வேதனை. அது நம்ம நிறைய சீரியல்ல பார்த்துருப்போம்ல. அதனால இவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த நிலத்தை ஒட்டுமொத்தமா கொண்டு போய் மூத்த அமைச்சிட்ட கொடுத்து தான் பொண்ணை அதுல இருந்து ரிலீஃப் பண்ணி கூட்டு வந்திருக்காரு. இதை கேட்கறவளுக்கு கஷ்டமா இருக்கு, ஏன்பா பண்ணீங்க அப்படின்ட்டு. என்னால ஏதாச்சும் பண்ண முடிஞ்சு, இந்த உதவாக்கிற அப்பனால இதாவது முடிஞ்சிச்சுமா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் வர்றாரு. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ ப்ரொபோசல் கொடுத்துருப்பான் இல்லையா, அதை ஹீரோயின் பயத்திலே போட்டிருப்பா, அது கீழே கிடக்கு. அதை எடுத்து பார்த்து படிச்சுட்டாரு. எது இளவரசரா அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் ஷாக் ஆகுற மாதிரி தான் தெரியுது. அடுத்த நாள் இளவரசரை பாக்குறதுக்காக வந்துட்டாரு. ஆனா இளவரசர் இப்போதைக்கு வெளியே போயிருக்கான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. வேற எங்கேயும் போகல, நம்ம பொண்ணை பார்க்க தான் வந்திருக்கான். இப்ப பார்த்தாலும் இங்கே தான் இருக்கான். அவ கூடயே பேசிட்டு அவ கூட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். இவ சொன்னாலும் கேட்க மாட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்ட்டு. அதோட இப்ப மேடம் வந்து அந்த லைஃப்ல இருந்து வெளியே வந்துட்டாங்களா, அதனால எப்பவும் போல அவ அந்த நர்ஸாவே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அந்த டைம் தான் நம்ம ஊருக்குள்ள வேற ஒரு நோய் பரவிட்டு இருக்குன்னு பார்த்தோம்ல. ஸோ ட்ரீட்மெண்ட்லாம் பலமா போய்கிட்டு இருக்கு, எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கான். கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கப்ப சடனா ஏதோ ஒரு லேடி இவளை பிடிக்கிற மாதிரி இருக்கு. பட் அது லேடி கிடையாது, ஒரு ஆம்பளை. இவன் ஷாக் ஆயிட்டான், யார் நீங்க அப்படிங்க. சடனா ஹீரோவும் வந்துட்டான், ஏன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். எதுக்காக நீ ஹீரோனை ஃபாலோ பண்ற, யாடா நீ அப்படிங்க. ஐயோ நான் தான்மா, உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்க. அதுக்கப்புறம் தான் அங்கிள் நீங்களா அப்படின்னு பேசுறான். உனக்கே தெரியும்லமா பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு இவர் ஆக்சுவலா பக்கத்து கிராமத்துல இருக்கிறவர் தான், ஈவன் மருத்துவ சாலையில வேலை பார்த்தவர் தான். பக்கத்து கிராமத்துல அந்த நோய் ரொம்ப பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கான். அங்க ஒரு மருத்துவர் கூட இல்ல, ரொம்ப மோசமான நிலைமையில போய்கிட்டு இருக்கு. உன்னை கூட்டிட்டு போகதாமா வந்தேன், உன்னையும் அந்த மருத்துவரையும் கூட்டிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரா. சரி வாங்க நம்ம போய் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயினும் வந்து பாக்குறாங்க. நிறைய பேருக்கு ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கு, அதாவது மருந்துகளே இல்ல. ஹீரோயின் தான் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காளா. ஹீரோவும் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அங்க இருக்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் மரத்து பட்டை இருக்கும்ல, அதை உடைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன் என்ன பண்றீங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான். அட என்ன நீங்க, இதுதான் எங்க சாப்பாடு, ஏன் உங்களுக்கும் பசிக்குதா, வேணுமா இருந்தா சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்க. இளவரசனா அதை பார்க்கல, அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அதை வாங்கி அப்படியே சாப்பிட்றான். அவனால அதை சாப்பிடவே முடியல, அப்படியே உள்ளுக்குள்ள குத்தி குத்தி இறங்குது. ரொம்ப ஒரு மாதிரியா கில்ட்டியா இருக்கு அவனுக்கு. கட் பண்ணா ரெண்டு பேரும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. பார்த்தா ஹீரோயின் அப்பா பார்த்துட்டாரு. உடனே தனியா கூப்பிட்டு பேசுறாரு. சரி ஓகே சம்மந்தம் சொல்லுவாருன்னு பார்த்தா அதுக்கு பதிலாக என் பொண்ணு இனிமே நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க, அவ லைஃப்லயே வராதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு வந்து நல்லாவே புரியுது. ஆக்சுவலா பார்த்தா ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு போல, அதனால ஹீரோயின் கிட்டத்தட்ட எதிரிங்க மாதிரி தான். அதையே இவரும் சொல்றாரு. உங்களுக்கே தெரியும் என் பொண்ணு அங்க வருது, அதுவும் முக்கியமா கல்யாணம் பண்ணிட்டு அங்க வருதுல எனக்கு விருப்பமே கிடையாது, தயவு செஞ்சு போயிருங்க. அதே மீறி நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னா என் பொண்ணை நான் என்ன வேணா பண்ணி, அதாவது என்ன வேணா மிரட்டி உங்களை கல்யாணம் பண்ணாம இருக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன், ஈவன் நான் சாகரேன்னு கூட சொல்லுவேன், பாத்துக்கோங்க அப்படின்ட்டு பயங்கரமா மிரட்டி அனுப்புறாரு. எதனால இந்த அளவு வந்து அந்த அரண்மனைக்கு ஹீரோயின் போயிடவே கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு தெரியல. பட் ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காட் அப்பவே சொல்லியிருப்பாங்க, பாருங்க இளவரசரே நீங்களும் அந்த பொண்ணும் பரம்பரை எனிமி மாதிரி, ஆனா நீங்க என்னன்னா இப்படி காதல வளர்த்துட்டு சுத்துறீங்க, அதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு வார்ன் பண்ணியிருப்பான். ஆனா இங்க பேரரசு என்ன பண்றாங்க, ஹீரோவை கூப்பிட்டு அனுப்புறாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஹீரோக்கு இவ்வளவுதான் பிடிச்சிருக்கு, சோ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சு அவளை கூப்பிட்டு ஹீரோவையும் கூப்பிட்டு உங்க ரெண்டு பேத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளுக்கா ஒரே சந்தோஷம், அப்படியே நிக்கல காலு, அந்த அளவு சந்தோஷப்படுறா. பட் ஹீரோ டைரக்டா சொல்லிட்டான், அம்மா எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அது இந்த பொண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில அடிச்சாப்ல சொல்லிட்டான். அவங்களுக்கும் என்ன சொல்லுன்னு தெரியல, அந்த பொண்ணை வந்து அனுப்பிட்டாங்க. ஆனா இவன் தான் வந்து மன்னிப்பு கேட்கிறான் ஹீரோட்ட, பாருங்க எனக்கு புரியுது, ஆனா எனக்கு வேற ஒரு பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, அது நீங்க இல்ல அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா தான் சொல்றானா. ஹீரோக்கு அவ்வளவுதான்,
ஒரு மாதிரி பிரேக்கப் பண்ண ரேஞ்சுக்கே போயிட்டா. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் அங்கேருந்து கிளம்புறா. கட் பண்ணா இங்க ஹீரோனை காமிக்கிறாங்க. அந்த உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் மருத்துவம் பார்த்துட்டு இருக்கா இல்லையா, சடனா பார்த்தா அங்க நிறைய அரிசி பருப்பு இவங்களுக்கு தேவையான எல்லா சாப்பாடுமே வந்து இறங்குது. அதுல ஒரு பேப்பரும் இருக்கு, இதெல்லாம் கில்டங்கோடது அப்படின்ட்டு. இதை பார்த்தோன்னா எல்லா மக்களும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஹீரோயினுக்கு நல்லா தெரியும் இதை பண்ணது ஹீரோ தான்ட்டு. இந்த விஷயம் அப்படியே தீயா பரவுது. ஈவன் இவங்களோட கிராமத்துல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு அப்ப கில்டன் உயிரோட தான் இருக்கான், ஏன்னா அவனோட பணத்தை வேற காணும், அப்படின்னா அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு மக்கள் எல்லாம் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் டே இவளும் இவ அம்மாவும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. வந்து ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு கிளம்புறப்ப அங்க இருக்க ஒரு துறவி லேடியை பாக்குறாங்க. அவங்களும் வந்து ஹீரோயின் அம்மாட்ட நல்ல விதமா பேசுறாங்க, தெரிஞ்ச மாதிரி தான் பேசுறாங்க. ஹீரோயின் அம்மாவும் நீங்க பாக்கணும்னு சொன்னீங்களே, இதோ இதான் என் பொண்ணு அப்படிங்க. சரிங்க, அதுவும் அங்க இருக்குல்ல அந்த பேப்பர்ல நீங்க உங்க பேரெல்லாம் எழுதி இங்க மாட்டுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த ப்ராசஸ் பண்றதுக்கு போயிட்டாங்க. இந்த டைம்ல இந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, ஆக்சுவலா இந்த லேடி பேரு வந்து சங்சி. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோயின்ட்ட பேச்சு கொடுக்குறாங்க. உங்க அப்பா நல்லா இருக்காரா, உங்க அப்பா அந்த வேலையை விட்டதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு தெரியுமா, ஏன்னா அந்த டைம்ல அரசரோட அரியணை ஃபுல்லா ஒரே ரத்தத்துல சூழ்ந்து இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு ஹிஸ்டரி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம பார்த்தோம் இல்லையா, முன்னாடிலேருந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குன்ட்டு நமக்கு எக்ஸாக்டா இப்பவுமே டீட்டெயிலா சொல்லல. ஆனா அரசர் என்ன பண்ணிருக்காருன்னா, நிறைய அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், முக்கியமா நாட்டுக்குன்னு சொல்லி நல்லவங்களா இருப்பாங்க இல்லையா, அந்த அரசு அதிகாரிகளை கூட இவர் கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரோட அப்பா முன்னாள் அரசர் இருக்காருல்ல, அவரோட காங்குபைன்ஸ், அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க, ஈவன் சொல்லணும்னா இவருக்குமே ஒரு தம்பி முறை தங்கச்சி முறை மாதிரி தான் இருக்கும், அவங்களையுமே கொலை பண்ணியிருக்காரு. நிறைய பேர் வந்து எனக்கு நீங்க கீழே எனக்கு அடிமையா அமைதியா இருந்தீங்கன்னா உங்களை உயிரோட விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மிரட்டி இருக்காரு. அதுல சில பேர் இப்படி ஒரு அடிமை வாழ்க்கை வாழ எங்களால முடியாது அப்படின்ட்டு நிறைய பேர் இறந்தே போயிருக்காங்க. ஏன்னா அவங்களாம் அரசு குடும்பம் இல்லையா, அரசரோட மனைவிகளா இருந்தவங்க. அந்த அளவு ரொம்ப கொடூரமா தான் பண்ணியிருக்காரு. ஈவன் அங்க இருக்க அமைச்சர்கள் எல்லாமே அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. இதுக்கு மேல அரசரை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினா நம்ம தலை இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்க. அப்படி ஒரு கொடூரத்தெல்லாம் அவன் பண்ணாமா அப்படிங்கிற மாதிரி அந்த பிளாஷ்பேக்லாம் சொல்ல இப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது. அப்ப அதனாலதான் அப்பா வந்து அமைச்சர் பதவி வேணான்னு வந்துட்டாரா அப்படின்ட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான். பட் இப்ப எதுக்காக இவங்க இதை சொன்னாங்கன்னு தெரியல. இவளும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். கிளம்புன உடனே ஒருத்தவர் வர்றாரு. இவர் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட கழுத்துல வாழை வச்சு நீ தானே கில்டங் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு இல்லையா, அதே பர்சன் தான். இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா இடையில யாரோ சீக்கிரட்டா கில்டங் யாரு, கில்டங் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்கல்ல, அந்த 2 பேர் இவங்க தான். நமக்கு கூட காட்டாம இருந்திருப்பாங்கல்ல, கில்டங்க போய் கண்டுபிடி, கில்டங்கிட்ட நான் பேசணும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் இருந்து ஒரு யாரோ சொன்ன மாதிரி. அது வேற யாருமே இல்லை, இந்த லேடி தான். இப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நான் கில்டங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதோட எனக்கு சில சந்தேகம்லாம் இருக்கு, பேசாம கில்டங் பத்தி என்னென்ன ரூமர் வந்துச்சோ அதை எல்லாத்தையுமே என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஹீரோயின் மேல டவுட் வந்துருச்சு போல, மேபி இவ இருப்பாளோ அப்படிங்கிற சந்தேகம் தான். ஆனா இங்க இந்த மூத்த அமைச்சரோட அந்த பையன் இருக்கான் இல்லையா வில்லன், அவனுக்கு இப்படி ஒரு நோய் பரவுற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதுவும் ஒரு குறிப்பிட்ட சின்ன கிராமம், அந்த கிராமத்துலதான் அந்த நோயால பரவுன மக்கள்லாம் இருக்காங்க. அதுவே ஒரு தொற்று நோய், அவங்களாம் ஏன் உயிரோடு இருக்கணும், பேசாம அவங்க எல்லாரையும் கொன்றுங்க அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஆர்டர் போட்டுட்டான். இந்த விஷயம் இப்பதான் ஹீரோயின்கே தெரிய வருது. அதுவும் நைட் டைம்ல கிட்டத்தட்ட ஒரு பெரிய படையே போய் அங்க இருக்க மக்களை வந்து எரிச்சியே கொண்டுலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க. இந்த விஷயம் தெரிய வந்து அடுத்த செகண்டே இவளை பார்க்கணுமே, அடிச்சு பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்கா. அடிச்சு பிடிச்சி ஓடி வர்றா. வந்து அங்க இருக்க எல்லாரையும் எழுப்புறா, முடிஞ்சளவு எல்லாரையும் வெளியே போக சொல்றா. ஆனா அங்க நிறைய பேர் உடம்பு சரியில்லாம இருக்காங்க இல்லையா, ஈவன் வயசானவங்க எல்லாம் இருக்காங்க. எப்படி அவங்களால போக முடியும்? அதுவும் ஒரு லேடி அவங்களோட குழந்தைய தூக்கிட்டு ஓடி வரப்ப தடுக்கி விழுந்துட்டாங்க. ஏன்னா அம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சுட்டாங்க வெளியே இருந்து. அதை யார் பண்றான்னு பார்த்தா இந்த ஜேஇ தான். அவனோட தலைமையில தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அவனுமே என்ன பண்றானா, ஒரு ஆரோவை எடுத்து எரிய போறான். அதுவும் நெருப்பு பந்து வச்சு அவன் டைரக்டா எரிஞ்சுட்டா. அந்த டைம்ல ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவதான் என்ன பண்ணிருப்பான், அந்த குழந்தைய என்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடி வந்திருப்பான். அவன் மேலதான் அந்த அம்பு விழுக வரப்ப கரெக்டா ஹீரோ வந்துட்டான். அவன் தான் தடுத்துட்டான். அதோட வெளியே காடும் எல்லாம் நிறுத்துங்க, உள்ளக்க இளவரசர் இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. சுத்தி இருக்க மக்கள்லாம் ஹீரோக்கு நன்றி சொல்றாங்க. அதுவும் அந்த குட்டி பொண்ணுலாம் ஆனா தேங்க்ஸ்னா, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிற. ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. வெளியே வர்றான், அந்த ஜேஇயை பாக்குறான். உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, அப்பாவி மக்களை கொல்ல போற அப்படிங்கிற நக்கலா சிரிக்கிறான். அவ்வளவுதான், காலரை பிடிச்சிருச்சு, நீலாம் என்ன ஜென்மோன்னு எனக்கு தெரியல, இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்க, நான் அன்னைக்கே உனக்கு கொண்டிருக்கணும், கொல்லாம விட்டுட்டு அது ஏன் தப்புதான், ஆனா இன்னைக்கு இந்த மண்ணுல எந்த ரத்தமும் சிந்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு போயிரு அப்படிங்க. அப்படிலாம் போக முடியாது, உங்களுக்கு பனிஷ் பண்ணணும்னா பனிஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நக்கலா பேசுறான்.
இதை பண்ணதும் அண்ணன் தானே, அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துக்கிறேன், உனக்கு நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற. இவனுக்கு ஒன்றும் புரியல. அப்பதான் காட் வந்து நீ விட்ட அம்பு யார் மேல தெரியுமா போயிருக்கும், ஹீரோயின் மேலதான், இன்னும் அவ செத்து போயிருப்பா அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சொல்லணும்னா ஹீரோயினுக்கு இப்ப ஹீரோவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவளை அறியாமலே எப்படா ஹீரோ வருவான் அப்படின்லாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப கூட லைட்டா கை டச் ஆகுது. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருக்கும். அதுக்கப்புறம் தான் கையே எடுக்கிறா. பட் அப்பதான் யதார்த்தமா பேசிட்டு இருக்கப்ப, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்ப மழை தண்ணி பட்டதுக்கே அப்படிலாம் நீங்க ரியாக்ட் பண்ணீங்களா அப்படின்ட்டு அந்த டாபிக் வரவும் இவன் அவனோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றான். இவன் சின்ன வயசுல இருக்கப்ப எப்படியோ தண்ணிக்குள்ள விழுந்துட்டான் போல. அந்த டைம்ல நான் செத்துருவேன்னு நினைச்சேன், ஆனா யாரோ நீ வந்து காப்பாத்துனாங்க, அதனாலதான் எனக்கு தண்ணினா கொஞ்சம் பயம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்றானா. சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு வந்து நீச்சல்லாம் தெரியும், நீங்க அதை நினைச்சு பயப்பட வேணாம் அப்படின்ட்டு இவளுமே வந்து பாசிட்டிவா பேசுறா. கூடவே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இந்த இடத்துல ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். ஆக்சுவலா இவரோட அப்பா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ஹீரோயினோட அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, முடிஞ்ச அளவு நீங்க அவளுக்கு பண்ற ஒரு நல்ல விஷயம் என்னவா இருக்குன்னா, தயவு செஞ்சு ஜோசனை விட்டு எங்கிட்டாவது போயிருங்க, அப்படி போனாதான் என் பொண்ணு நல்லா இருப்பான், அவளுக்காக போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இப்ப இவன் என்ன நினைக்கிறான்னா, போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் போல. ஆனா அது வந்து ஹீரோயின் டைரக்டா சொல்லல, அமைதியாவே இருக்கான். இப்ப கிளம்புறப்ப அந்த குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, அவ ஓடி வந்து ஒரு தாயத்து மாதிரி 2 பேருக்கும் கொடுக்குறா. ஆக்சுவலா அதை போட்டுட்டு இருந்தா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நோயும் வராது, அப்படியே நீடுடி வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது எங்ககிட்ட இருக்கல எந்த அர்த்தமும் இல்ல, ஆனா உங்ககிட்ட இருந்தா நல்லா இருக்கு அப்படிங்க. ஏமா அப்படி சொல்றேன்னா, ஆமா ஏன்னா நாங்க செத்தா கூட யாரும் கவலைப்பட மாட்டாங்களாமே, அதனாலதான் அப்படிங்கவும். ஒரு இளவரசராகவும் சரி ஒரு பெண்ணாவும் சரி 2 பேத்துக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பதான் ஹீரோ என்ன பண்றா, டக்குன்னு அதை வாங்கிட்டு இது உனக்கு தேவையில்லைதான், ஏன்னா நீ எப்பவுமே நல்லா தான் இருப்ப, புரியுதுல அப்படின்ட்டு பாசிட்டிவா பேசவும் ஹீரோயினுமே அதை வாங்கிட்டா. மூத்த அமைச்சரோட பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தான் சரியான ஆப்பு காத்துட்டு இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டான் இல்லையா, ஹீரோலாம் செம்ம கடுப்புல இருக்கான். இப்ப நாட்டுக்கு திரும்பின அடுத்த செகண்டே என்ன பண்றான்னா, அவனுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறான், நீ இங்க வா நான் உன்னை மீட் பண்ணணும்ட்டு. சரி இளவரசர் கூப்பிட்டுருக்காரு அப்படின்ட்டு அவனும் வந்தா, காட்டுக்குள்ளதான், என்னது இவரு காட்டுக்குள்ள கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு அடிதான் எடுத்து வச்சா, டக்குன்னு அங்க ட்ராப் வச்சிருப்பான் போல. அந்த ட்ராப்ல மாட்டிட்டான். அவன் அப்படியே வலையில கட்டி இழுத்து தொங்க விட்டுட்டான் ஹீரோ. கீழே வேற நாய் பயங்கரமா குலைச்சிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. இளவரசரே என்ன பண்றீங்க அப்படிங்க, நீ என்ன பண்ணுன்னு தெரியுதா, அப்பாவே மக்கள்டா, அத்தனை பேரோட உயிரை நீ எடுக்க போனியே, நீலாம் என்ன ஜென்மம் அப்படின்ட்டு பயங்கரமா திட்டுறான். கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே தான் இருக்கான். அதே டைம்ல இன்னொன்னு என்ன பண்ணி விட்டுட்டானா, இவனை இந்த வேலையில அமைச்சரா ஒரு பதவி கொடுத்து வச்சிருக்காங்கல்ல, அந்த பதவியில இருந்து நீக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஃபர்ஸ்ட் அங்க இருக்கவங்களாம் ஒத்துக்க மாட்டாங்க. அதுலயும் ஒரு அமைச்சர் வந்து இல்ல முடியாது, அப்பெல்லாம் ஈஸியா எடுக்க முடியாது அப்படிங்க. அதெல்லாம் கிடையாது, அவன் எல்லாரையும் கொல்ல போனான்ல, அந்த இடத்துல இளவரசரும் இருந்திருக்காரு அப்படிங்கவும், ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் இருக்காங்க, அந்த இடத்துல இருக்க எல்லாரையும் கொல்ல இவன் ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னா அது ஒரு பெரிய குற்றம் தானே. அதனால அவ்வளவுதான், இவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. செம்ம கடுப்பாகுது இவனுக்கு. இதுக்கிடையில ஹீரோயினுக்கும் வந்து அவ்வளோ கோவம். எப்படி அவன் அங்கே அத்தனை மக்கள் இருக்காங்க, அத்தனை குழந்தைங்கள் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, ஒரு நோய், அதுக்காக ஒட்டுமொத்தமா கொன்றுவானான்ட்டு இவ்வளவு நாள் அதுவும் ஹீரோ சொல்லியிருப்பானே கில்டங்க மாறவே கூடாதுன்ட்டு. ஆனா இப்ப என்ன பண்றான், அகைன் ட்ரெஸ் எல்லாம் போடுறான். ஆனா என்னன்னா இவகிட்ட மாஸ்க் இல்ல, மாஸ்க் தான் எடுத்துட்டாங்க இல்லையா, அதனால ஜஸ்ட் ஃபேஸை மட்டும் கவர் பண்ணிட்டு துணியால நேரா வந்து அம்பு கரெக்டா அந்த மூத்த அமைச்சரோட பையன் உள்ளக்க போறப்போ ஒரு அம்பை விட்டுட்டா. எப்பவுமே விடுற அம்பு ஷார்ப்பா இருக்கவே இருக்காதுல்ல, ஆனா இந்த டைம் ஷார்ப்பா இருக்கு. பிளஸ் அதுல ஒரு லெட்டரும் இருக்கு. என்ன எழுதிருக்கானா, இங்க பாரு நீ ஒழுங்கா போய் அந்த மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன் உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டி எழுதிருக்கா. இவனா சீச்சி இவன் பேச்செல்லாம் நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு திமிரா திரியிறான். ஆனா அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஹீரோயின் அவனை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டா. அவன் எங்க போனாலும் சரி ஏதாவது ஒரு பக்கத்துல இருந்து அம்பு விட்டுக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துலலாம் பயந்துட்டான். ஏன்னா அடுத்த நாள் இன்னைக்கு மட்டும் நீ போலன்னு வச்சுக்கோயேன் கண்டிப்பா உன் கழுத்தே நான் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருப்பாளா. அதனால வீட்டுக்குள்ளேயே இருக்கான். சாப்பாட்டுக்காக அந்த லேடி கதவை திறந்துருப்பாங்க, சட்டுன்னு ஒரு அம்பு வந்து கழுத்திலே பாயுது. செத்துட்டான்னு பார்த்தா இல்ல, அதுல வந்து சும்மா அந்த காட்டன் சுத்தின அம்பு இருக்கும்ல அதுதான் விட்டுருக்கா, சாகல. ஆனா அதுல ஒரு லெட்டர் இருக்கு, அது ஜெய் தான் எடுத்து பாக்குறான். நீ மன்னிப்பு கேட்க கட்டி இது நாளைக்கு ஷார்ப்பா வந்து பாயும், நீ செத்துருவ அப்படின்ட்டு அகெயின் மிரட்டி இருக்கா. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ ஒரு ஆதங்கம். இதுக்கு மேலேயும் மன்னிப்பு கேட்க கட்டி கண்டிப்பா அவன் என்னை கொன்றுவான், அந்த கில்டங்க என்னை கொன்றுவான் அப்படிங்கிற பயத்திலேயே சார் என்ன பண்றாரு, போய் மன்னிப்பு கேட்கிறாரு. பட் எப்படி தெரியுமா, அவர் ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு அது வந்து நான் தெரியாம பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அதுல வந்து ஒரு மன்னிப்பே இல்லை. அவன் உணர்ந்து மன்னிப்பே கேட்கல. உசுருக்காக என்ன பண்றான், வேற வழியே இல்லாம மன்னிப்பு கேட்கறான். அங்க இருக்க குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருக்கும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அந்த சுட்டி பொண்ணு மட்டும் எதுக்காக அழுகுறீங்க, ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு கியூட்டா பேசிட்டு இருக்கா. சுத்தி இருக்கவங்களுக்கு தானே தெரியும் என்ன நடக்குது அப்படின்ட்டு.
இதை இந்த ஆள் என்ன பண்றாருன்னா ஹீரோயின் வந்து சொல்றாரு, அவரும் மன்னிப்பு கேட்டாரு, அதே மாதிரி அவரோட தம்பி இருக்காங்கல்ல அவங்களும் மன்னிப்பு கேட்டாங்க அப்படிங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது ஜெயுமே வந்து மன்னிப்பு கேட்டிருக்கான் அப்படின்ட்டு. அவங்கள்ட்ட மட்டும் மன்னிப்பு கேட்கல, இப்ப நேரா வந்து ஹீரோயின்ட்டே என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு, ஏன்னா நான் உன்னை கொல்ல ட்ரை பண்ணிருக்கேன், இல்லை நீ செத்துருப்ப, என்னை மன்னிச்சிரு அப்படிங்க. இல்ல பரவாயில்ல அப்படிங்கிறா. இல்ல எனக்கு தெரியல, எனக்கு புரியல, நீ பேசாம என்னை கொன்றேன் அதாவது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் என்னன்னா அவனோட கையில பாக்குறா காயம் பட்டிருக்கான். அவன் டென்ஷன்ல வாழை வச்சு விசின்னு வீசிருப்பான், அதுல கையிலலாம் அடிபட்டிருக்கும். நீ கையை கொடுங்க நான் மருந்து போட்டு விடுறேன் அப்படிங்கிறா. இவனுக்கு வந்து புரியவே மாட்டுது, நான் உனக்கு கொள்ள ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனா நீ என்னன்னா என் மேல கரிசனை காமிச்சிட்டு இருக்க, எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகுறப்பதான் ஹீரோ சொன்ன ஒரு வார்த்தையே கிளிக் ஆகுது. அவன் அப்பவே சொல்லியிருப்பான் இல்லையா, உனக்கான தண்டனை ஆல்ரெடி கிடைச்சிருச்சுன்ட்டு. அது இதுதான், அவனுக்கு பிடிச்ச பொண்ணை இவன் கொல்ல ட்ரை பண்ணியிருக்கான், அந்த பொண்ணை இவன் மேல கோவப்படாம மன்னிச்சு விட்டுருச்சு. அதுவே ஒரு நரகம் தானே, அதை நினைச்சு இப்பதான் எனக்கு புரியுது அவன் எதுக்காக சொன்னான் அப்படின்ட்டு. அப்படியே கோவமா போறப்ப கரெக்டா ஹீரோ வேற வந்துட்டானா. ஹீரோவை பார்க்கவும் இவனுக்கு வந்து நல்லா தான் வந்திருப்பான். இப்ப சடனா இன்னும் கோவம் அதிகமாயி அந்த அம்பு இருக்குல்ல அதை எடுத்து காட்டுறான். இது வந்து கில்டங்கோடுது. அப்படின்னா கில்டங் இன்னும் உயிரோட தானே இருக்கான், நான் கேள்விப்பட்டேன் நிறைய அரிசியெல்லாம் அனுப்புனானாமே, அப்படின்னா கில்டங் உயிரோட தான் இருக்கான், அவனை நான் பிடிக்க போறேன் அப்படின்ட்டு இவன் எகிற ஆரம்பிச்சுட்டா. ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இங்க பாரு, அதெல்லாம் உன் அப்பா கிட்ட பேசி முடிஞ்சு போன விஷயம், அதை எதுக்கு நீ வெளியே எடுக்கிறனா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது உங்களோட டீலிங். என்னோட டீலிங் என்னன்னா நான் கில்டங் யாருன்னு கண்டுபிடிப்பேன். அதுவும் நீங்க இந்த அளவு பதறீங்கன்னா அப்போ உங்களுக்கு தேவைப்படுற ஒரு ஆளா தான் இருக்கணும், அவனை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு எதுவுமே தெரியாம இவன் பாட்டுக்கு பேசிட்டு போக ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிருச்சு. வந்து என்ன பண்றான் கேட்கறான், நீ என்ன பண்ணி வச்சிருக்கான், ஏன் இப்படி பண்ணா அப்படிங்க. அது எனக்கு வந்து ஒரு மாதிரி கோவமா இருந்துச்சு, அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சாரி கேட்கறா. ஆனா ஹீரோக்கு என்னன்னா இவனே ஜோசனை விட்டு போக போறான், இவன் இருந்தா காப்பாத்துவான், இல்லாத டைம்ல இவளை காப்பாத்த யாரு இருக்கா. அதனால அகெயின் சொல்றாங்க, பாரு நான் சொல்றத புரிஞ்சுக்க, இதுக்கப்புறமும் சரி இப்பவும் சரி எப்பவும் சரி நீ அப்படி கில்டங்கா மாறவே கூடாது, புரிஞ்சுதுல அப்படின்ட்டு வார்ன் பண்றான். ஹீரோயின் வந்து அதை சீரியஸா எடுத்துக்கல, எப்பவும் சொல்ற மாதிரி அதை ஃப்ரீயாவே விட்டுட்டா. எப்பவும் போல இவங்க அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றப்ப அங்க திருவிழா போல அதெல்லாம் பார்க்கவும் இவளுக்கு பழைய நினைவுகள்லாம் வருது. அவங்க அப்பா கூட வந்திருப்பா இல்லையா, அதெல்லாம் சொல்றா. அங்க நிறைய பேர் லேண்டன் லைட்லாம் விட்டுட்டு இருக்காங்க, அதாவது அவங்களோட விஷயம் எழுதி விட்டுட்டு இருக்காங்களா. ஸோ அதை வாங்க போனா ஒண்ணுதான் இருக்கு அப்படிங்கிறாரு அந்த கடைக்காரரு. சரி ஓகே பரவாயில்ல, நீ என்னோட விஷயம் எழுதுக்கோ, நான் எழுதலன்னு சொல்றானா. உடனே இல்லப்பா பரவாயில்ல, ஒரே இதுல 2 பேரும் எழுதுங்க, என்ன இருப்போது, கடவுளுக்கு காது இருக்கு, கண்டிப்பா அவர் கேட்பாரு அப்படின்ட்டு கொஞ்சம் வித்தியாசமா தான் பேசுறாரு. அவரு சொல்லிட்டு போயிட்டாரு. பட் நமக்கு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா அவரை காமிக்கிறாங்க. மேபி ஏதோ அந்த மேஜிக் பண்ண அந்த துருவி இருக்காரு இல்லையா, அதுதான் இவரா கடவுளா என்னன்னு தெரியல. இவங்க 2 பேரும் அந்த ஒரு லேட்டனை வாங்கி ஒவ்வொரு சைட்ல எழுத ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே அவங்கவுங்க விஷயம் பார்த்துக்கலன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் ஹீரோவுமே நான் பார்க்கலன்னு சொல்றான். ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்ட்டு ப்ரே பண்ணிட்டு அந்த லேட்டனை விட்டுட்டாங்க. ஆனா ஹீரோ அவனோட முடிவுல ரொம்ப தெளிவா இருக்கான் போல. ஈவன் அவங்க அம்மா கிட்ட கூட சொல்லிட்டான், அவங்க அம்மா இனிமே ஹீரோமா கூட சேர்த்து வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவன் சொல்லிட்டான், இல்லம்மா நான் ஜோசனை விட்டு வெளியே போறேன், நான் போய் படிக்க போறேம்மா, உங்களுக்கும் அதானே வேணும், நான் அரசர் பக்கத்துல இல்லாம தள்ளி இருந்தா நல்லதுன்னு தானே நினைக்கிறீங்க, நான் அதே பண்றேமா அப்படிங்க. இவங்க அதுக்கப்புறம் தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. புரிஞ்சு போச்சு, இவங்க வந்து தன் பையனுக்கு ஒரு வேலைக்கார பொண்ணை பிடிச்சிருக்கு, சரி ஓகே அந்த பொண்ணு கூட இருக்கிறதுக்கு இவன் அங்கிட்டாவது போய் படிக்கிறானே அதுவே பெட்டர்னு அவங்களுக்கே தோணுது. அதனால சரின்னே சொல்லிட்டாங்க. இங்க இந்த சங்சி அப்படிங்கிற லேடியை தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கில்டங் அங்கேயும் உயிரோட இருக்கான், அவன் வந்து இங்க வந்து அரிசிலாம் அனுப்பியிருக்கான் அந்த கிராமத்துக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த அரிசியை அனுப்புனது நம்ம இளவரசர் தான் அப்படிங்கிற முதற்கொண்டு இவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க சீக்கிரட்டா ஒரு பிளேஸ்ல மீட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிளேஸ்க்கு போய் வேற யாருக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. யாருடா அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா தான். அவங்களுக்கு இவங்களுக்கு இடையில ஆல்ரெடி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. பட் இவங்க 2 பேரும் சேர்ந்து சீக்கிரட்டா என்ன வேலை பாக்குறாங்கன்னு தெரியல. அவர் பாட்டுக்கு அப்படின்னா இது அவரு தானா, நம்ம இதுக்குள்ள இருக்கிறது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்ட்டு தன் பொண்ணுதான் தெரியாம தன் பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிட்டு இருக்காரு. நேரா வர்றாரு, எப்போ போல ஹீரோனை பாக்குறாரு. நீ உடம்பு நல்லா பாத்துக்கணுமா, புரிஞ்சுதுல அப்படின்ட்டு. இவருக்கு எப்பவுமே ஹீரோயின் மேல ஒரு பெரிய கேரிங் இருக்கு, அதை மட்டும் காமிச்சிட்டே தான் இருப்பாரு. நெக்ஸ்ட் டே வேற தன் பையனை கூட்டிட்டு எங்கேயோ மலை மேல ஏறி போய்கிட்டே இருக்காரு. அவன் கேக்குறான், அப்பா எங்கப்பா போறோன்ட்டு. அட வாடா, என்னடா இப்பவே சொங்கி மாதிரி நடக்கிற, வா வா அப்படின்னு கூட்டு போய்கிட்டு இருக்காரா. அதே காட்டுக்குள்ளதான் இங்க அரசர் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அரசர் வேட்டைக்கு போயிருக்காருன்ட்டு. அவருமே சுத்தி சுத்தி வேட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோனை காமிக்கிறாங்க. அவ எப்பவும் போல வேலை பார்த்துட்டு இருக்கா. இன்னைக்கு ஹீரிமும் வந்திருக்காளா, ஹீரிம் கூட சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு வந்துட்டு இருக்கப்ப
யுஞ்சோ யுஞ்சோன்னு யாரோ கத்துற சவுண்டு கேக்குது. யாருன்னு பார்த்தா எதிர்த்தாப்புல இவளோட தம்பி தான் என்ன பண்றான், யாரையும் முதுகுல தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அவளோட முதுகுலாம் அம்பு இருக்கு. யுஞ்சோ பாரு அப்பாவை பாரு அப்படின்னு சொல்லி இவ அப்படியே கிட்டக்க வந்து பார்த்தா அவளோட அப்பா தான். அவளோட அப்பாவோட முதுகுல தான் அம்பே பாஞ்சிருக்கு. இவ அப்பான்னு சொல்லி கையை பிடிச்சா கை அப்படியே கீழே விழுகுது. அவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டார் போல. அப்படியே அந்த அம்பை எடுக்கிறா. எடுத்து அப்படியே அவளுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது இந்த ஜேஇ தான். ஓடி வர்றான். அவன் கரெக்டா ஓடி வரான். இவன் அம்பை எடுத்திருப்பாளா, அதை பார்த்தவன் அங்கேயே பொத்துன்னு மயங்கி விழுந்துட்டா. கடைசியில ஹீரோயின் அப்பா இறந்தே போயிட்டாரு. அவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு. இப்ப என்ன பண்ண முடியும்? உள்ளக்க ஹீரோயின் அம்மா உட்காந்து அழுகுறாங்க, வெளியே வந்து தம்பி உட்காந்து அழுகுறான். இங்க ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா, ஹீரோனை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் என்னன்னா அழுகவே இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருப்பா இல்லையா அந்த ஷூ, அதை போட்டுட்டு எங்கேயோ கிளம்புறா. ஜெய் பாக்குறாங்க, பாரு இப்படி இருக்காத, பேசாம நீ அழுதுற அப்படின்னு சொல்றான். இல்ல நிறைய வேலை இருக்கு, நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னா என் தம்பிக்கு உதவி செய்யுங்க, அவர் அடக்கம் பண்ணணும்ல, அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு இவ பாட்டுக்கு எங்கேயோ போறா. ஜெய்க்கு என்ன சொல்லனே தெரியல. இவ கரெக்டா வெளியே போறா. ஹீரோவும் வந்து கதவு தட்டலான்னு பாக்குறான். ஆனா அவனுக்கு மனசே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் தான் அண்ணன் தான் ஹீரோயினோட அப்பாவை கொண்டிருக்குதுன்ட்டு. அவர் அங்க வேட்டைக்கு சுத்திட்டு இருக்கதை நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்படி வேட்டைக்கு சுத்துறப்ப ஏதோ மிருகத்தை வேட்டையாடுறதா நினைச்சு அவர் அம்பை விட்டுருக்காரு. ஆனா அது ஹீரோயினோட அப்பாவோட முதுகுலேயே வந்து பாஞ்சிருக்கு. ஸ்பாட்லயே அவரும் இறந்து போயிட்டாரு. இவனால என்ன சொல்லி ஜஸ்டிஸ் பண்ண முடியும்? ஸோ அப்படியே உடஞ்சி போய் நின்றுட்டு இருக்கான். கட் பண்ணா ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவள் வந்திருப்பாள். ஏதோ மலைக்கு மேலே நிற்கிறா. சரி ஃபீல் பண்ண வந்திருப்பான்னு பார்த்தா கிடையாது. அப்படியே அம்பை எடுக்கிறான். எங்கேயோ பாயிண்ட் பண்ணுறான். எங்கடா பாயிண்ட் பண்ணுறான்னு பார்த்தா அங்கே அரசர் வந்துகிட்டு இருக்காரு, ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு. அவரை தான் பார்த்து பாயிண்ட் பண்ணி கரெக்டாக அம்பையும் விட்டுட்டான். பட் இந்த விஷயம் எப்படி ஹீரோக்கு தெரிஞ்சிச்சுன்னா தெரியல. அவன் குதிரையில வர்றான். அது கரெக்டாக அரசர் மேலே பாய போகிறான். அந்த டைம்ல இவன் இடையில வந்துட்டானா, அவனோட நெஞ்சிலேயே இவ விட்டு அம்பு பாயுது. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அவனோட கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. ஆனா அதோட ஒரு மாதிரி ஸ்மைல் பண்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.